கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பாக அழைக்கப்பட்டிருக்கூடிய அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் யாருக்கும் முதலாவது நம்முடைய பிதாவாக தேவனாலும் நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக என்கிற அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, லாஸ்ட்டாக எப்போ வந்த ஞாபகம் இருக்குங்களா? இல்லை, ஜனவரி மந்த் வந்தேன். ஓகேங்களா? அப்போ என்ன பாடம் பார்த்தோம் அப்படின்னு ஞாபகம் இருக்குங்களா? நன்றி சிஸ்டர். ஓகேங்களா? அப்போது மனஸ்தாபங்களை சரி செய்து கொள்வதற்கான வேத வாக்கியங்களுடைய விதிமுறைகள் என்ன? நமக்குள்ள இந்த ஒரு ஓட்டத்தில், இந்த ஒரு ஜீவியத்தில் சகோதர சகோதரர் நமக்கு மத்தியில் ஏதாவது ஒரு மனஸ்தாபம் வரும்னா கண்டிப்பாக வரும். அதை எப்படி சரி செய்துக்கலாம் அப்படின்ற ஒரு சில காரியங்களை பார்த்தோம். பாயிண்ட்ஸ் ஏதாவது ஞாபகம் இருக்குங்களா? ஒருத்தருக்கு இன்னொருத்தர் மேலே மனசு கஷ்டம் வந்துட்டுன்னா அவரை நேரடியாக பார்த்து என்ன பண்ணுங்க, தனிமையாக இருக்கிறப்போ போய் பேசணும். அப்படி அவர் அதை கேட்கலன்னா என்ன பண்ணுங்க, அடுத்தது 2-3 சகோதரோட கூப்பிட்டு போய் பேசணும். அதுக்கும் அவர் செவி கொடுக்கலன்ற பட்சத்தில் சபையில் அதை சொல்லி அந்த நபருக்கான ஒரு விஷயத்தை சொல்லணும் அப்படின்றத பார்த்தோம். அதில் என்ன பார்த்தோங்க, அந்த தனி நபர்ன்றது எல்லா இடத்துலையும் நம்ம போய் டைரெக்டாக பேசிட முடியாது. இப்போ அவர் இப்போ ஒரு சகோதரனுக்கு இன்னொரு சகோதரி மேலே, அந்த சகோதரி இன்னொருத்தருடைய மனைவியாக இருக்கும் பட்சத்தில் அப்போ தனியாக போயிட்டு அந்த சகோதரி நேரடியாக அணுக முடியாது. அப்போ அவர் எப்படி தான் சொல்லணும், அந்த ஸ்திரீக்கு தலையாக இருக்கக்கூடிய அவங்க கணவர்கிட்ட சொல்லி தான் என்ன பண்ண முடியுங்க, அந்த ஒரு விஷயத்த சொல்ல முடியும் அப்படின்றத பார்த்தோம். அதுக்கு அப்புறம் வேலைத்துறையில் ஒருத்தர் செய்கிறாருன்னா நேரடியாக நம்ம போய் நம்ம 2 பேரும் ஒரே கேரள வேலை செய்கிறப்ப நீ செய்து தப்புன்னு சொல்ல முடியாது. அப்போ அங்கே போய் என்ன தான் பண்ண முடியும், அதுக்கு மேல் உள்ள எந்த ஒரு அதிகாரியோ அவர்கிட்ட தான் போய் சொல்லணும் அப்படின்ற சில காரியங்களை பார்த்தோம். ஓகேவா? அப்போது இதெல்லாம் ஒரு சில விதிமுறைகள் இருக்குது அப்படின்ற ஒரு காரியங்களை பார்த்தோம். மிக்க நன்றி. அன்புக்குரிய சகோதர சகோதரி, அவ்வளோமாக இன்றும் நாம் பார்க்க போகிற பாடத்தின் தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்ற நாளிலும் நாம் பார்க்க போகிறது தலைப்பு, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். ஏன் இந்த தலைப்பு நம்ம இப்போ தேர்ந்தெடுத்திருக்கோம்? நம்ம ராபோதன நாளை என்ன பண்ணாங்க, நெருங்கி கொண்டு இருக்கிறோம். அப்போ நம்ம மற்ற நாட்களை காட்டிலும் விசேஷ ஒன்றமாக என்ன பண்ணுறாங்க, நம்மளை நிதானித்து பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு தருணத்தில் நாம் இருக்கிறோம். அப்போது இந்த ஒரு ஆண்டு நமக்கு தேவன் கூட்டி கொடுத்துருக்கார் அப்படிங்கன்னா, அந்த ஒரு ஆண்டை நான் தேவனுக்கு பிரியமாக என்னென்ன காரியங்கள் செய்கிறேன், இல்லை நான் இன்னும் என்னென்ன காரியங்கள் என்னை மாற்றிக்கணும், என்னை எதில் புதுப்பிச்சுக்கணும், இல்லை எதில் நான் என்ன சரி செய்து இருக்கேன் அப்படின்னு நிதானித்து பார்க்கக்கூடிய ஒரு காலப்பகுதியில் என்ன பண்ணுறோங்க இருக்கிறோம். அதனால தான் என்ன பண்ணுறோம், இந்த ஒரு பாடத்தை நம்ம தேர்வு செய்திருக்கோம் அப்படின்னு பார்க்குறோம். இந்த ஒரு பாடத்துக்கான ஒரு வசனங்கள் நம்ம முதல்ல வாசிக்கலாம். மத்தேயு 26ஆம் அதிகாரம் 17 முதல் 30 வசனங்கள் வரை. ஓகேங்களா? மத்தேயு 26ஆம் அதிகாரம் 17 முதல் 30 வசனங்கள். இந்த ஒரு பாடம் எங்கே இருக்குன்னு பார்க்குறப்போ ரீப்ரிண்ட் நம்பர் 3879 நினைவு கூறுதல் தியானங்கள் புக்கில் இந்த ஒரு பாடம் பிரதர் எழுதியிருக்காருன்னு பார்க்குறோம். வாட்சி மாஸ்டர் வசனம் மத்தேயு 26ஆம் அதிகாரம் 17 முதல் 30 வரை. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 17 முதல் 30 வசனங்கள் முடிய. புளிப்பில்லாத அப்ப பண்டிகையின் முதல் நாளிலே சீஷர்கள் இயேசுவினிடத்தில் வந்து, பஸ்காவை புசிப்பதற்கு நாங்கள் எங்கே உமக்கு ஆயத்தம் பண்ண சித்தமாய் இருக்கிறீர் என்று கேட்டார்கள். அதற்கு அவர், நீங்கள் நகரத்திலே இன்னானிடத்திற்கு போய், என் வேலை சமீபமாய் இருக்கிறது, உன் வீட்டிலே என் சீஷரோடு கூட பஸ்காவை ஆசரிப்பேன் என்று போதகர் சொல்லுகிறார் என்று அவனுக்கு சொல்லுங்கள் என்றார். இயேசு கற்பித்தபடி சீஷர்கள் போய் பஸ்காவை ஆயத்தம் பண்ணினார்கள். சாயங்காலமான போது 12 கூட அவர் பந்தி இருந்தார். அவர்கள் போஜனம் பண்ணுகையில் அவர், உங்களில் ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அப்பொழுது அவர்கள் மிகவும் துக்கமடைந்து அவரை நோக்கி, ஆண்டவரே, நானோ என்று ஒவ்வொருவராய் கேட்க தொடங்கினார்கள். அவர் பிரதியுத்தரமாக,
என்னோட கூட தாளத்தில் கையிடுகிறவனே என்னை காட்டிக் கொடுப்பான். மனுஷகுமாரன் தம்மை குறித்து எழுத இருக்கிறபடியே போகிறார். ஆகிலும் எந்த மனுஷனால் மனுஷகுமாரன் காட்டிக் கொடுக்கப்படுகிறாரோ அந்த மனுஷனுக்கு ஐயோ! அந்த மனுஷன் பிறவாதிருந்தானால் அவனுக்கு நலமாய் இருக்கும் என்றார். அவரை காட்டிக் கொடுத்த யூதாசும் அவரை நோக்கி, ரபி, நானோ என்றான். அதற்கு அவர், நீ சொன்னபடிதான் என்றார். அவர்கள் போஜனம் பண்ணுகையில் இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமாய் இருக்கிறது என்றார். பின்பு பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாய் இருக்கிறது. இது முதல் இந்த திராட்சை பழ ரசத்தை நவமானதாய் உங்களோடு கூட என் பிதாவின் ராஜ்யத்திலே நான் பானம் பண்ணும் நாள் வரைக்கும் இதை பானம் பண்ணுவதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அவர்கள் ஸ்தோத்திர பாட்டை பாடின பின்பு ஒலிவ மலைக்கு புறப்பட்டு போனார்கள். அப்போ இந்த ஒரு பகுதியில் இருக்க வசனங்கள் என்ன பண்ண போகிறோம், நாம் இன்றைய நாளில் நிதானிக்க போகிறோம். இருக்கக்கூடிய சகோதர சகோதரர்களே, நம்ம பாடத்தின் தலைப்பு சொன்னபடி என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். ஓகேங்களா? அப்போது இந்த நினைவு கூறுதல் அப்படின்னா என்ன நினைவு கூறப்போம்? நினைவு கூறுதலில் ராபோதனம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்படின்னா நினைவு கூறுதல்னா நம்ம என்ன விஷயம், என்ன பண்ண போகிறோம்? நினைவு கூறுதல்னா என்ன? அவர் நமக்காக சிந்தின ரத்தத்தையும் அவர் நமக்காக கொடுத்திருக்கிற எல்லா ஒரு விஷயங்களையும் வாக்குத்தத்தங்களையும் நமக்காகப்பட்ட பாடுகளையும் நம்ம என்ன பண்ணுவோம், நினைவு கூற போகிறோம் அப்படின்னு பார்க்கணும். அப்போது என்னென்னலாம் அவர் செஞ்சாரோ அதையெல்லாம் நம்ம நினைவு கூர்ந்து நமக்காக இதெல்லாம் செஞ்சார் அப்படின்ற ஒரு விஷயத்தை நினைவு கூற போகிறோம். அடுத்தது நம்ம முன்னாடியே சொன்னபடி தேவன் எனக்கு ஒரு ஆண்டை கொடுத்துருக்காருன்னா அப்போ அந்த ஆண்டில் நான் செய்த உடன்படிக்கைக்கு என்னென்ன விஷயங்களுக்கு நான் உண்மையாக இருந்தேன், எதெல்லாம் தேவனுக்கு பிரியமாக நான் மாற்றிக்கிட்டேன், எங்கெங்கெல்லாம் நான் உண்மையாக நடந்திருக்கேன், இல்லை எங்கெங்கெல்லாம் தவறி இருக்கேன். சில டைம் தவறி இருக்கும். அப்போ நான் எங்கெங்கெல்லாம் தவறி இருக்கேன், அப்போ இன்னும் நான் எங்கே என்ன மாற்றணும் அப்படின்ற ஒரு விஷயங்கள்லாம் நிதானித்து பார்க்கக்கூடிய ஒரு விஷயந்தான் என்னங்க இந்த ஒரு தருவாய். அப்போ நினைவு கூறுதல்னா அப்போ நம்மளை நாமே நிதானித்து பார்க்கணும், நம்ம நாமே எண்ணி பார்க்கணும். நான் செஞ்ச உடன்படிக்கையில் நான் சொல்லியிருக்கேன் அந்த ஒரு என்ன பண்ணிக்கணும், நம்ம எல்லாருமே ஒரு உடன்படிக்கை பண்ணிக்கணும் தேவனிடத்தில். அப்போ அந்த உடன்படிக்கைக்கு எந்த அளவுக்கு நான் தேவனிடத்தில் உண்மையாக நடந்திருக்கேன் அப்படின்றது நம்மளை நிதானித்து பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது. கிறிஸ்து எனக்காக என்னென்ன செஞ்சாருன்றதை நிதானித்து பார்க்கக்கூடிய ஒரு தருவாயும் இதுதான். ஓகேங்களா? அப்போ நம்மை நாமே நிதானித்து அறிந்து ஒவ்வொருவரும் அந்த பாத்திரத்தில் பங்கெடுக்க வேண்டும் அப்படின்றத பார்க்கணும். அப்போது நம்மளை நாம் நிதானித்து பார்க்குறேன்றப்போ கிறிஸ்து அவருடைய ஜீவியத்தில் அவர் வந்திருக்கிறப்ப அவர் தன்னை நிதானிச்சாருங்களா? தான் செய்யறதெல்லாம் கரெக்டா, நான் தேவனுக்கு பிரியமாக தான் நடக்கிறேனா, நான் எந்த வேலைக்காக வந்திருக்கிறனோ அந்த வேலையை சரியாக செய்யறேனா அப்படின்னு நினைச்சாருங்களா? கண்டிப்பாக ஒவ்வொரு நேரத்திலும் என்ன பண்ணாங்க, தனித்து போய் ஜெபம் பண்ணி தேவனிடத்தில் நின்னார். ஓகேங்களா? அப்போது எல்லா விஷயங்களும் இது எதுவுமே நான் சுயமாக செய்யலை, எல்லாமே என் பிதாவோட சித்தத்தின்படி தான் செய்கிறேன்னு சொல்லி நிதானித்து எல்லா ஒரு விஷயம் தேவன் அவரை குறித்து என்னென்ன முன்னாடிலாம் சொல்லியிருந்தாரோ அதன்படி தான் என்ன பண்ணியிருக்கேன் செஞ்சு வந்தார்னு பார்ப்போம். அப்போ நம்மளையும் இன்றைக்கி நாம் நிதானி பார்ப்போம் என்னன்னு சொல்லி நம்ம ஒவ்வொருவரும் உடன்படிக்கை பண்ணியிருந்தோம். அப்போ அந்த ஒரு உடன்படிக்கையில் நான் கரெக்டாக இருக்கிறேனா அப்படின்னு நிதானித்து பார்க்கக்கூடிய ஒரு தருவாயில் நம்ம இருக்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரி, நினைவு கூறுதல் அப்படின்னா நம்ம என்ன சொல்லணும்னா, இப்போ அந்த கடைசி ராபோஜனம் அவர் மேல் வீட்டாரையில் அனுசரித்த அந்த ஒரு விஷயத்தை மட்டும் தான் நினைவு கூறணுமா, அவருடைய பாடு அது மட்டும்தான் நினைவு கூறுதலா அப்படின்னா அதுவும் ஒரு பங்கு. பிரதர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா 3 விஷயங்களை நம்ம நினைவு கூறணும் அப்படின்னு சொல்கிறார். என்ன விஷயங்களை நம்ம நினைவு கூறணும்? 3 விஷயங்கள் அப்படின்னு பார்க்குறப்ப ஃபஸ்ட்டு ஞானஸ்தானம். கிறிஸ்து ஞானஸ்தானம் எடுத்தாருங்களா? எடுத்தார். அங்கே யார் கொடுக்குறாருன்னா யோவான் ஸ்நானம் கொடுக்குறாரு. அங்கே மாம்ச இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் ஞானஸ்தானம் கொடுக்குறாரு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்கும் யோவான் ஞானஸ்தானம் கொடுக்குறாரு. இந்த 2 ஞானஸ்தானத்துக்கு ஏதாவது வித்தியாசம் இருக்குங்களா? அங்கே அவங்களுக்கு என்னன்னு சொல்லி கொடுத்தாரு, இவர் என்ன ஞானஸ்தானம் எடுக்கிறார்? அப்போ மாம்ச இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்ன ஒரு ஞானஸ்தானம் கொடுக்குறாருன்னு பார்த்தப்போ மனம் திரும்புதலுக்கான
ஒரு ஞானஸ்தானத்தை தரார். நீங்கள் பாவத்தில் இருக்கீங்க, தேவனை விட்டு ரொம்ப விலகி போகிறீங்க, தேவனுக்கு அருவருப்பான காரியங்கள்லாம் செய்கிறீங்க, நீங்கள் என்ன பண்ணுங்க, உங்களை புதுப்பிச்சுங்க, தேவனுக்கு பிரியமாக வாங்க, அவர் சொல்லியிருக்கிற நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படிங்கன்னாங்க. அந்த மனம் மாறுதலுக்கான ஒரு ஞானஸ்தானத்தை அங்கே கொடுக்குறாருன்னு பார்க்குறோம். அவங்கக்கிட்ட பாவம் இருக்குது, மாற சொல்லி அவங்களுக்காக மனம் மாறுறதுக்காக என்ன பண்ணுறாருன்னா ஞானஸ்தானம் தரார். இதே நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்துட்டப்ப அவர்கிட்ட எந்த பாவமே இல்லை. அப்போ அவருக்கு என்ன ஞானஸ்தானம் தரார்? அந்த ஞானஸ்தானத்துக்கான விளக்கம் என்ன சொல்கிறது? மரணத்துக்கான ஞானஸ்தானம் அப்படின்னா என்ன? நம்மளும் அப்படிதான் எடுத்துக்கிறோம். நம்ம பேசி சப்ஜெக்ட் இருக்கிறோம், அப்படிதான் சொல்லுவோம். நீங்கள் ஞானஸ்தானம் எடுத்துருக்கீங்களா? ஞானஸ்தானம் எடுத்துருக்கீங்க. அப்போ மரண ஞானஸ்தானம் எடுத்துருக்கீங்களா அப்படின்றப்ப அப்போ மரண ஞானஸ்தானம்னா என்னன்னு கேள்வி கேட்போம். அப்படின்னா என்ன? அவ்வளோதான், எக்ஸாக்டாக. அப்போ என்னன்னா, என்னுடைய மாம்சத்துக்காரிய எல்லா காரியங்களையும் நான் விட்டுட்டு என்னுடைய சுயமாக நான் எதெல்லாம் எனக்கு நன்மைன்னு நினைக்கிறோம், எதெல்லாம் எனக்கு லாபம் நான் நினைக்கிறேனோ, இது முதல் கொண்டு தேவனே எனக்கு அதெல்லாம் நன்மை இல்லை, இதெல்லாம் எனக்கு பிரியம் இல்லை, என் சுய சித்தத்தின்படி இனிமேல் நான் செய்ய மாட்டேன், எல்லாமே உமது சித்தம் என்னவோ, உமது மன விருப்பம் என்னவோ, நீர் என்ன சொல்கிறீங்களோ, உமது சத்தியத்தில் என்ன சொல்லியிருக்கீங்களோ அதன்படி நான் இனிமேல் செய்கிறேன். அப்போ இந்த மனுஷீக சரீரத்தினுடைய சித்தத்தை எல்லாம் மதித்து தெய்வீக சுபாவத்துக்கு போகக்கூடிய எல்லா சித்தத்தையும் நான் இனிமேல் செய்கிறேன்னு சொல்லி என்ன பண்ணியிருக்காரு, நம்ம ஒவ்வொருவரும் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறோம். அப்போது நினைவு கூறுறப்போ இந்த விஷயத்தை நம்ம ஒவ்வொருவரும் நிதானிக்கணும். அப்போ இந்த உடன்படிக்கையை நான் கரெக்டாக செய்கிறேனா, சரிவர செஞ்சேனா, தேவன் எனக்கு கொடுத்த அந்த ஒரு ஆண்டில் என்னுடைய ஞானஸ்தான உடன்படிக்கையிலிருந்து நான் பண்ண அந்த உடன்படிக்கையின்படி தான் நடந்தனா, எல்லா இடத்துலையும் என்னோடய சுயத்தை நான் பலி செலுத்தனா, என் விருப்பத்தை தேவனுடைய சித்தத்துக்காக, தேவனுடைய திட்டத்துக்காக, தேவனுடைய விஷயத்துக்காக நான் தியாகம் பண்ணனா, இல்லை என் மாம்சத்துக்கு முன்னாடி வச்சு என் சொந்த நலனுக்காக நான் என் சுயத்தை கொண்டு வந்து முன்னாடி வச்சு என் மன விருப்பத்தை நான் காமிச்சிட்டேனா, இப்படின்றத என்ன பண்ணுவேன். அப்போது ஒவ்வொரு வருஷமும் அந்த நிதானித்து பார்க்கின்றது விஷயம் ஞானஸ்தானம், நம்மளுடைய உடன்படிக்கை. அப்போ நம்ம செய்து கொண்ட உடன்படிக்கையில் கரெக்டாக இருக்கிறோமா, நம்ம மாம்ச காரியங்களை பலி செலுத்துகிறோமா, பலியிடுறோமா அப்படின்றத நிதானித்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்ததாக பார்க்குறப்ப என்ன ஒரு விஷயம் சொல்கிறாரு அப்படின்னு பார்க்குறப்ப அவருடைய ராபோஜனம். ஓகேங்களா? அப்போது இந்த பலி செலுத்துகிறப்போ நமக்கான பாடுகள் வரும். ஓகேங்களா? அந்த பாடுகளுக்கு நான் பங்காளியாக இருக்கிறேன்னா, எங்கெங்கெல்லாம் நின்று இருக்கேன், ஊழியத்தின் நிமித்தமாக எங்கெங்கே நான் அவமானப்பட்டிருக்கேன் அப்படின்ற ஒரு விஷயத்தை என்ன பண்ணுங்க, நினைச்சு பார்க்கணும். அப்போது அந்த ஊழியத்தை போய் செய்கிறதாகட்டும், இல்லை அதில் வரக்கூடிய நஷ்டங்கள் ஆகட்டும், அதெல்லாம் நான் ஏற்றுக்கிட்டு அதை சகிச்சிருக்கிறேன்னா, அதை என்னுடைய சரீரத்தில் நான் சுமந்திருக்கிறேனா அப்படின்றத என்ன பண்ணுங்க. ரெண்டாவது, அந்த ராபோஜனத்தின் நிமித்தமாக நினைவு கூறுதல், அவர் பட்ட பாடுகளை நினைவு கூறுதல். அப்போ அதே பாடு எனக்கும் வருன்றதை நினைவு கூறுற ஒரு விஷயம், இதுதான் ராபோஜனம். அந்த ஒரு விஷயத்தை ரெண்டாவது விஷயம். மூன்றாவது ஒரு விஷயம் என்னன்னா, இது கட்டளையாக சொல்லலை, இது ரெண்டுமே செய்யணும். ஒருத்தர் ஞானஸ்தானம் எடுக்கணும். ஓகேங்களா? அடுத்ததாக என்ன பண்ணணும்னா ராபோஜனத்தில் வருஷத்தோறும் பங்கெடுக்கணும். இது ரெண்டுமே கட்டளையாகவே சொல்லிட்டு போகிறாங்க. ஓகேங்களா? வருஷத்தோறும் இதை செய்யணும்னு சொல்லி. மூன்றாவது ஒரு விஷயம் கட்டளையாக அவர் சொல்லலை, ஆனால் இதை கடைப்பிடிக்க சொல்லியிருந்தார், செயலில் அதை செஞ்சார். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அவர் ஃபஸ்ட்டு மறித்து உயிர் தெரிந்தப்போ எப்போ முதல்ல தன்னை காண்பிக்கிறாருங்க. யாருக்கு காண்பிக்கிறார், எப்போ காண்பிக்கிறார்? மரியாள் என்ன பண்ணாங்க, அந்த ஞாயிறு காலையில் அவருடைய கல்லறைக்கு வரப்போ என்ன பண்ணாங்க, அங்கே அவர் காண்பிக்கிறார். அன்றைக்கே என்ன பண்ணுறாங்க, சீஷர்களுக்கு மேல் வீட்டு அறையில் போயிட்டு காமிக்கிறார். ஓகேங்களா? அங்கே தோமா மட்டும் இல்லை, மற்ற சீஷர்கள் பார்க்குறாங்க. அந்த வீட்டுக்குள்ளே போய் நிற்கிறாருங்களா, உங்களுக்கு சமாதானம் என்றார். அப்போ அந்த ஒரு ஞாயிற்றுக்கிழமையில் என்ன பண்ணியிருக்காருங்க, அவங்களுக்கு உயிர் தெரிந்து காமிச்சிருக்காரு. பார்க்கணும். அடுத்ததாக எங்கன்னு பார்த்தீங்கன்னா 8 நாள் கழித்து மறுபடியும் அவங்கள என்ன பண்ணுறாங்க, பார்க்குறாரு. அந்த கடலில் மீன் பிடிக்க போகிறப்ப, ஓகேங்களா, ஏதாவது எனக்கு இருக்கா கொடுங்க அப்படின்னு கேட்குறப்போ அந்த ஒரு சம்பவம். இது என்ன சொல்ல வராதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முன்னாடி ஃபஸ்ட்டு நம்மளோட உடன்படிக்கையை நினைவு கூறணும். ரெண்டாவது, அவர் நமக்காக மதிச்சிருக்கிறார், நமக்காக பாடுபட்டிருக்கார். நம்ம இப்படிலாம் பாடுபடணும், ஆனால் நமக்காக அவர் பாடுபட்டிருக்கார் அப்படின்ற ஒரு விஷயத்தை நினைவு கூறணும். மூணாவதாக நினைவு கூறுவது என்னன்னா, அவருடைய உயிர்த்தெழுதல். அந்த உயிர்த்தெழுதல் மூலமாக வரக்கூடிய எல்லா ஒரு சந்தோஷத்தை நினைச்சு பார்க்கணும். இனி வரக்கூடிய உலகத்தின் காரியங்கள், தேவன் நமக்கு கொடுத்துருக்க வாக்கு தத்தங்கள், நமக்கு கொடுத்துருக்க மகா பெரிய இந்த ஒரு வாய்ப்பு, இது எல்லாத்தையுமே என்ன பண்ணுங்க, நினைத்து பார்க்கணும். அப்போ ஒவ்வொரு ஞாயிறு ஆராதனையில் வரப்போ, அப்போ தேவன் என்னை எந்த ஒரு விசேஷமான ஒரு அழைப்புக்கு அழைச்சிருக்காரு, நான் உயிர் தெரிந்து எல்லாரையும் நியாயம் தீர்க்கக்கூடிய, தேவதூதர்களையும் நியாயம் தீர்க்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு என்னை என்ன பண்ணியிருக்காங்க, உயர்த்த போகிறார். அந்த ஒரு வாய்ப்புக்கு என்னை ஒரு அழைப்பு கொடுத்துருக்காருன்னா, அப்போ நான் எப்பேற்பட்டுவேன் இந்த உலகத்தில். அப்போ இந்த ஒரு வாய்ப்புக்கும் இந்த ஒரு அழைப்புக்கும் நான் தகுதியானா ஓடிட்டு இருக்கேனா
இப்படின்ற ஒரு காரியத்தை நினைச்சு பார்க்கணும்னு சொல்கிறார். அப்போ நினைவு கூறுதல் போகிறப்ப நம்மளுடைய உடன்படிக்கையின்படி நான் நினைக்கிறேனா, கரெக்டாக சரியாக செய்கிறேனா அப்படின்ற ஒரு காரியத்தை நினச்சி பார்க்கணும். ரெண்டாவது, அவர் நமக்காக பாடுபட்ட பாடுகளை நினச்சி பார்க்கணும். மூன்றாவது, அவருடைய உயிர்த்தெழுதல் மூலமாக வரக்கூடிய எல்லா ஒரு ஆசீர்வாதத்திலையும் எனக்கும் அதில் ஒரு பங்கு வச்சுருக்கார். அப்போ அந்த ஊழியத்தின் பங்குல நான் கரெக்டாக நடக்கிறேனா, அந்த சத்தியத்தை போய் சொல்கிறேனா, அந்த சத்தியத்துக்கு சாட்சியாக நிற்கிறேனா அப்படின்ற ஒரு காரியத்தை என்ன பண்ணுங்க நினச்சி பார்க்க சொல்கிறேன். ரெண்டாவது கஷ்டம், உபத்திரவம், பாடுகள், அது ஒரு கசப்பான ஒரு காரியத்தை நினச்சி பார்க்கணும். மூன்றாவது என்னங்க, சந்தோஷமான ஒரு காரியம், உயிர்த்தெழுதல். எல்லாரும் ஆசீர்வாதத்துக்குள்ளே வர போகிறாங்க. எல்லா ஜனங்களும் என்ன பண்ண போகிறாங்க, தேவனை அறிய போகிறாங்க. அதுக்கு நம்மள ஒரு பாத்திரமான வச்சுருக்கான்றப்ப அது ஒரு சந்தோஷமாக நினைக்கக்கூடிய ஒரு நினைவுகள். அப்போ இது எல்லாத்தையுமே நம்ம ஒவ்வொருவருடைய பங்கு என்ன, ஏன்னா இது எல்லாமே நம்ம செய்யணும்னு தானே சொல்லியிருக்காரு. இல்லைன்னா ஒருத்தர் இதை செய்யுங்க, ஒருத்தர் இதை செய்யுங்க, இது மட்டும் போதும் அப்படின்னு ஏதாவது சொல்லியிருக்காருங்களா? இந்த எல்லா விஷயமும் நம்ம ஒவ்வொருத்தர் மேலும் விழுந்த கடமை. ஓகேங்களா? அப்போ இது எல்லாமே என்னுடைய இந்த ஒரு வருட காலத்தில் நான் எந்த அளவுக்கு தேவனுக்கு பிரியமாகவும் உண்மையாகவும் நடந்தன்றதை என்ன பண்ணாங்க நாம் நினைத்து பார்க்கலாம் இருக்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரி, இந்த 3 விஷயத்தையும் அப்போ நம்ம நிதானித்து பார்ப்போம். எங்கெங்கே நம்ம இன்னும் சோர்வு பெற்றிருக்கோம், இன்னும் எங்கெங்கே வளரணும்ன்றது என்ன பண்ணாங்க, நம்மளை நாம் நாளுக்கு நாள் நம்ம அதை நிதானித்து பார்த்து வளர்வுகளாக இருப்போம். அப்போது நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அப்போ நம்ம நினைவு கூறுறப்ப இந்த ஒரு விஷயத்தை தான் நினச்சி பார்க்க போகிறோம், அப்படின்றத பார்க்குறோம். இப்போ தேவன் அவரிடத்த உடன்படிக்கை செய்து அவருடைய காரியத்தை செய்கிறப்ப எதுவுமே என்ன பண்ணுங்க தனித்து செய்யவே இல்லை, எல்லாமே பிதாவுடைய சித்தத்தின்படி தான் செஞ்சார் அப்படின்றத பார்க்கணும். அப்படின்னு பார்க்குறப்ப என்னென்ன காரியத்தை அவர் செஞ்சார்? ஃபஸ்ட்டு ஜபம். எந்நேரமும் என்ன பண்ணாங்க, தேவனிடத்தில் இடைவிடாமல் ஜபம் செஞ்சுட்டே இருந்தார். எந்த ஒரு காரியத்தை என்ன பண்ணாங்க, நான் தனியாக செய்கிறேன் அப்படின்னு அவர் சொன்னோம். நம்ம பார்த்தபடி எதுவுமே தன்னுடைய சுய விருப்பமாக செய்யவே இல்லை. அப்போ அந்த ஒரு சிந்தனை நமக்குள்ளே இருக்குங்களா? நான் எங்கே போனாலும் எனக்கு தேவன் கொடுத்துருக்க அந்த பரிசுத்த ஆவி, நான் கேட்டிருக்க அந்த சத்தியத்தின்படி அந்த தேவ உணர்வு எனக்கு இருக்கா? நான் ஏதோ ஒரு தவறு செய்ய போகிறேன்னா, ஐயோ இது தப்பு, என்ன ஒரு தேவத்துதல் கண்ணோக்கி இருக்கா, தேவன் இந்நேரமும் என்ன பார்க்குறார் அப்படின்ற ஒரு மைண்ட் நமக்குள்ளே வருதா? அந்த ஒரு வார்த்தை பேசுதா? அந்த ஒரு கான்சியஸோடு நம்ம இருக்கிறோமா அப்படின்றத என்ன பண்ணணும், நாம் நிதானித்து பார்க்கணும். அப்போது ஜபத்தில் உறுதியாக இருக்க வேண்டும். அடுத்ததாக அவர் என்ன செஞ்சார்னு பார்த்தோன்னா, தன்னுடைய சொந்த சகோதர சகோதரிக்கு தன்னுடைய சரீரத்தை பிக்க கொடுக்குறார். ஓகேங்களா? அவங்களே சிலுவையில் கொண்டு போய் அரையிறாங்க, சீசர்கள்லாம் விட்டுட்டு போகிறாங்க. அப்போது இங்கே நமக்கும் கூட இந்த ஐக்கியத்தில் இருக்கிறப்ப சொந்த சகோதர சகோதரினால் என்ன பண்ணுங்க, சில மன கஷ்டங்கள், சில வேறுபாடுகள், கருத்து வேறுபாடுகள் வரலாம். அந்த சூழ்நிலையில் நான் எப்படி இருக்கிறேன், கிறிஸ்து அன்பு கொண்டது போல அதே அன்போடவும் அதே தாழ்மையோடவும் நான் என்னுடைய கேரக்டரை வெளிப்படுத்துகிறேன். ஏன்னா நம்ம நிறைய சத்தியங்கள் கேட்டிருக்கலாம், இதெல்லாம் நடக்க போகுது, அதெல்லாம் நடக்க போகுது, இவ்வளோ இருக்குது, தேவனுடைய விஷயங்கள் நிறைய, அறிவு நிறைய வளர்த்துட்டே போகலாம். அதுக்கான கிரியை, அதுக்கான கேரக்டர் எனக்குள்ளே இருக்கா, அதுக்கான குணலட்சணம் நான் காட்டுறேன்னா? ஓகேங்களா? நிறைய திட்டங்களை தேவன் பற்றி அவர் நிறைய வச்சுருக்காரு. அது எல்லாமே நம்ம அறிஞ்சிக்கிறதுனால ஏதாவது பிரயோஜனமானா அறிஞ்சிக்கணும், அது நல்லது தான். ஆனால் அதுக்கேற்ற கிரியையும் நம்மக்கிட்ட இருந்தால் தான் என்னங்க, அது முழுமையான வளர்ச்சி. சரீரம் மட்டும் வளர்ச்சி அடையதில் அது முழுமையான வளர்ச்சி கிடையாது. அதுக்கேற்றபடி ஆவியும் என்ன பண்ணுங்க, வளர்ச்சி அடையணும். அப்போது நான் நிறைய சப்ஜெக்ட் கேட்டு சத்திய அறிவில் நான் வளர்ந்துட்டேன், அதுவே என்ன போதுமானதா அப்படின்னா கண்டிப்பாக கிடையவே கிடையாது. கேரக்டர், குணம், நான் சகோதர சகோதரிகள் எனக்கு விரோதமாக செஞ்சாலும் அவங்க இடத்துல நான் என்ன செய்கிறேன், என்னுடைய கேரக்டர் நான் என்ன காட்டுறேன், அதுதான் முக்கியம். ஓகேங்களா? நாம் ஒவ்வொருவரும் விசுவாசத்தினாலே தான் என்ன பண்ணுங்க, நீதிமான்களால் ஆக்கப்பட்டிருக்கிறோம். அப்போது நாம் நம்மளுடைய குணலட்சணம் என்ன காட்டுறோன்றதை நம்ம என்ன பண்ணணும், நியாயத்தை பார்க்கிறோம். அடுத்தது அவர் அனுபவித்த பாடுகள் கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. ஓகேங்களா? ஒரு பாவ சரீரத்தில் இருக்க நமக்கு யாருன்னா ஒரு திருடனை பார்த்துட்டே நீ திருடன் அப்படின்னு சொல்லிட்டா அதிகமாக அவருக்கு கோபம் வர போகிறதில்ல. ஒருத்தர் தப்பே செய்யாத ஒருத்தரை பார்த்து நீ தப்பு, நீ குற்றவாளின்னு சொல்கிறப்ப தான் அவருக்கு என்னங்க ரொம்ப மனம் வலி வரும். அப்போது அவர் பரிபூர்ணமான சரீரத்தில் இதெல்லாம் அனுபவிக்கிறப்ப அவருக்கு என்னங்க நம்மளுடைய 100 மடங்கு 200 மடங்கு என்ன பண்ணுங்க அதிக வலி கொடுத்துருக்கு. ஓகேங்களா? அப்போது அந்த வலி நமக்கு இப்போ வருமானா கண்டிப்பாக வரும். நம்ம தப்பே செய்யலைனாலும் நம்ம இடத்துல தவறான ஒரு குற்றச்சாட்டு வரலாம். அந்த இடத்துல என்னுடைய மனநிலை என்ன, நான் என்ன ஒரு சுபாவத்தை நான் சகோதர சகோதரி முன்னாடி காட்டுறேன். அப்போ தேவன் அதில் நான் பிரியப்படுற மாதிரி நான் நடந்துக்கிறேனான்றதை என்ன பண்ணுவேன், நம்மளை நாம் நிதானித்து பார்க்கணும். அன்புக்குரிய சகோதர சகோதரி, அடுத்ததாக இந்த எல்லா சூழ்நிலை மத்தியிலும் அவர் என்ன தான் பண்ணுறாரு, அவரை துன்பப்படுத்தினவர்களுக்கும் அவரை காயப்படுத்துவர்களுக்கும் சேர்த்து தான் என்ன பண்ணுறாரு,
சிலுவையில் அவர் தன்னுடைய ஜீவனை கொடுக்குறார். இல்லை இவங்களாம் காயப்படுத்திட்டாங்க, இவங்களுக்கு இனிமேல் ரட்சிப்பு கிடையாது அப்படின்னு ஏதாவது வச்சாரு, ஒதுக்கி வச்சாரா யாரையாவது? இல்லவே இல்லை. ஓகேங்களா? அவர்களுக்கும் சேர்த்து தான் என்ன பண்ணுறாங்க, அவர் தன்னுடைய ஜீவனை கொடுத்துட்டு போயிருக்கார். அப்போ நம்மளும் இந்த ஒரு சுபாவத்தை வெளிப்படுத்துகிறோமா? என்னை கடிந்து கொண்ட அந்த சகோதரனுக்கும் ஏதோ ஒரு கஷ்டம் வரப்போ என்ன பண்ணுங்க, நான் உதவி செய்யறதுக்காக முன் போகிறேன்னா, இல்லை எனக்கு நான் அன்றைக்கி இவர் செஞ்சுட்டாரு, நான் இவருக்கு இன்றைக்கி உதவி செய்ய மாட்டேன், இந்த சகோதரி என்ன அன்றைக்கி அப்படி பேசிட்டாங்க, இவங்களுக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் வரட்டும், அவங்க செஞ்சதுக்கு தான் இது நல்லது தான் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு மனம் நமக்குள்ளே வருதா? இது எல்லாமே என்ன பண்ணுங்க, நாம் நிதானித்து பார்க்கிறவர்களாக இருக்க வேண்டும், இருக்கிறோம். அந்த ஒரு காலப்பகுதியில் இப்பொழுது இருக்கிறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரி. அப்போது நிழலான ஒரு பஸ்கா அப்போ தான் என்ன பண்ணுறாங்க, மாற்றி புதிய ஒரு விஷயத்தை என்ன பண்ணுறாங்க அங்கே சீசர்களுக்கு அவர் கொடுத்துட்டு போகிறான்னு பார்க்கணும். அப்போ நிழலான பஸ்காவை பார்த்துடலாங்களா? நிழலான பஸ்கா என்ன பண்ணாங்க, என்ன பண்ணணும்? அதில் 10ஆம் தேதி ஆடு செலக்ட் பண்ணணும், 14ஆம் தேதி வரைக்கும் அதை வைத்திருந்து அன்று மாலையில் என்ன பண்ணணும், அதை அடிக்கணும். அடித்து நெருப்பினால சுட்டு கசப்பான கீரையோட சாப்பிடணும். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் செய்யணும், அடித்து ரத்தத்தை நிலைக்கால்களில் பூசணும். ஓகேங்களா? அடுத்தது அதை வந்து என்ன பண்ணுங்க, நம்ம கசப்பான கீரையோடு அதை வந்து சாப்பிடணும். சாப்பிட்ற விதம் வந்து கையில் தடி பிடிச்சிக்கிட்டு பாதரட்சி போட்டுக்கிட்டு காலில் என்ன பண்ணணும், தீவிரமாக அதை வந்து புசிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த பார்த்துக்கிறார். அந்த ஒரு கறியில் என்ன பண்ணாங்க, மாம்சத்தில் எதையுமே மீதி வைக்கக்கூடாது. மிச்சம் இருந்தால் என்ன பண்ணுங்க, அந்த நைட்டாக என்ன பண்ணுவாங்கன்னா அதை நெருப்பில் சுட்டு எரிச்சிடணும் அப்படின்ற ஒரு காரியத்தை பார்க்கணும். இது வந்து அவங்களுக்கு அங்கே பழைய நிழலில் சொல்லப்பட்ட ஒரு பஸ்கா. இதை நம்ம மாணவர் இது எங்கே இருக்குன்னா யாத்திராவும் 12ஆம் அதிகாரத்தில் இருக்குது. நம்ம எல்லாருமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஓகேங்களா? அப்போ இந்த ஒரு விஷயம் என்ன பண்ணுறாருன்னா, புதுசாக அவர் மறிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறாருன்னா ஸ்ரீசர்களுக்கு அதை மாற்றுறாரு. என்ன சொல்கிறாரு, ராபோதனத்தை கொடுக்குறாரு. நீங்கள் அந்த பஸ்காவை அனுசரிச்சிங்க, இது முதல் கொண்டு என்ன பண்ணுங்க, இதை அனுசரிங்கன்னு சொல்லிட்டு ஒரு புதிய ஒரு விஷயத்த அவர் சொல்லிட்டு போகிறாரு பார்க்கணும். இப்போ அந்த பழசு ஆசரிச்சாங்களே, அதனால அவங்களுக்கு வந்து ஆசீர்வாதம் என்னங்க, தலைச்சல்களே காக்கப்படுதல், அடிமைத்தனத்திலிருந்து மீட்கப்படுறாரு, எதிரிகளை ஜெயிக்கிறாங்க. ஓகேங்களா? அப்படியே நம்ம பொருளுக்கு வர்றப்ப நம்ம எதுலேருந்து மீட்கப்பட்டிருக்கோங்க, மரணம். ஓகேங்களா? பாவம் சாப மரணத்திலிருந்து என்ன பண்ணுவீங்க, மீட்கப்பட்டிருக்கோம். சாத்தானுடைய எல்லா தந்திரங்களுக்கும் ஜெயிக்கக்கூடிய அளவுக்கு நமக்கு பரிசுத்தாவே என்ன பண்ணுங்க தேவன் கொடுத்திருக்கிறார் அப்படின்றத பார்க்கணும். அப்போ அவங்களுக்கு அங்கே ஒரு ஆசீர்வாதம். அவங்களுக்கு வந்த தண்டனை, ஒருவேளை அங்கே அதை சரியாக செய்யலைன்னா அவங்களுக்கான தண்டனை என்ன, அவர் ஜனத்தில் இல்லாதபடி அறுப்புண்டு போவார்கள். ஓகேங்களா? அப்போது நமக்கு இங்கே பொருளில் பார்க்குறப்ப நம்ம சரியாக இந்த ஒரு ஆபரணத்தில் அனுசரிக்கலைன்னா நமக்கு என்ன நினைக்கிறேங்க, லிட்டரலாக மறிக்க மாட்டோம். ஆனால் நமக்கு கொடுத்துருக்க இந்த வாய்ப்புலேருந்து, இந்த ஒரு ஓட்டத்திலேருந்து என்ன பண்ணிக்கணும், கீழே விழுந்துருவோம். அப்போது அன்புக்குரிய சகோதர சகோதரியே, நாம் ஒவ்வொரு நிமிஷமும் என்ன பண்ணுங்க, ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இன்னும் விசேஷமாக இன்னும் அதை கடந்து நம்ம லிட்டரலாக பார்க்குறோம், ஒரு யுத்தம் நடந்துட்டு இருக்கு. கரெக்டுங்களா? அமெரிக்கா இஸ்ரேல் என்ன பண்ணிருக்காங்க, ஈரான் மேலே யுத்தம் நடத்திட்டு இருக்காங்க. அப்போது நம்ம கேட்ட தீர்க்க தரிசனத்தின்படி ஜாதியின் தலைமை எண்ணப்பட்ட அந்த நகரம் என்ன பண்ணுங்க, விழும். ஓகேங்களா? அந்த சம்பவம் நடந்துட்டு இருக்குங்களா? ஒரு ஈரான் என்ன பண்ணிட்டு இருக்குங்க, அமெரிக்காவுடைய எல்லா மிசைலையும் அடித்து நொறுக்கி அவங்க இனிமேல் எழுந்து வர முடியுமான்ற ஒரு சந்தேகத்துக்குள்ளே போயிட்டு இருக்கு. அப்போது நம்ம தீர்க்க தரிசனமாக கேட்ட எல்லா காரியத்தையும் தேவன் என்ன பண்ணுங்க, நிஜத்தில் நடத்தி கொண்டு வருகிறார். அன்புக்குரிய சகோதர சகோதரி, அப்போது இன்னும் நம்மளுடைய காலம் எவ்வளோதான் இருக்குங்க, இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. அப்போ இதெல்லாம் நம்ம உணரணும். அங்கே மாம்ச இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன நடந்தாலும் உணர்வு இல்லாத போயிட்டாங்க. அதுபோல் நம்மளும் இருந்தால் நமக்கும் என்ன பண்ணணும், தேவன் இவ்வளோ நாளாக கொடுத்து வந்த எல்லா பிரயாசமும், நமக்காக தேவன் எடுத்த எல்லா ஒரு விஷயங்களும் என்ன ஆகிடும், வேஸ்ட்டாக போயிடும். அப்போது நம்மளை நிதானித்து நாம் உணர்ந்து கொண்டதோட இருக்க வேண்டும். அன்புக்குரிய சகோதர சகோதரி, அப்போ நிறைய சப்ஜெக்ட் கேட்டு அறிவிப்பு இருக்கிறதுனால மட்டும் எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அதை கேட்டு அந்த பாடத்துக்கு கீழ்ப்படிந்து அதன்படி என்னுடைய மன சிந்தனை மாற்றல்னா, என்னுடைய கேரக்டரை நான் மாற்றிக்கிட்டேனா, என்னுடைய குணலட்சணங்களை நான் மாற்றிக்கிட்டேன்றது தான் என்ன பண்ணுவாங்க, தேவன் நம்மகிட்ட இருந்து எதிர்பார்க்குறது. நிறைய வாரம் வரேன், சப்ஜெக்ட் கேட்குறேன், நிறைய விஷயங்கள் நான் கற்றுக்கிறேன். ஆனாலும் நான் பழையபடி இருக்கிற அதே சுபாவம் தான், அதே கசப்பு தான், அதே புறம் போடுற விஷயம்தான், அதே சகோதர சகோதரில் மன்னிக்காமல் பின்னாடி போய் பேசுகிற விஷயங்கள் தான். இல்லை நான் ஒருத்தர் தாழ்ந்து போக மாட்டேன். இந்த குணமே நமக்குள்ள இன்னும் வச்சுட்டே இருந்தோம்னா
நம்ம என்ன பண்ண முடியாது, அந்த சப்ஜெக்ட் கேட்டதுக்கான ஒரு அர்த்தமே கிடையவே கிடையாது. தேவன் நமக்கு பிரயாசப்பட்டு எங்கெங்கேயோ இருந்து சகோதரர்களை கூட்டின்னு வந்து கொடுக்கறதுக்கான ஒரு விஷயமே என்னங்க இல்லவே இல்லை, அதில் பிரயோஜனம் இல்லை. அப்போ அன்புக்குரிய சகோதர சகோதரி நம்ம நாம் நிதானிப்போம். எல்லாரையும் மன்னிக்கிறக்கூடிய ஒரு மனப்பக்குவத்துக்கு நம்ம என்ன பண்ணுவோம் வருவோம். எது நடந்தாலும் நன்மை, தேவன் அனுமதிக்காமல் என்ன பண்ண போகிறது, எதுவுமே நடக்க போகிறது. ஏதோ ஒரு தவறு நடக்குதா, அந்த தவறை என்ன யார் செஞ்சாங்களோ அவங்ககிட்ட போய் தன்மையாக எடுத்து சொல்லுவோம். யாரும் கேட்காமலாம் போகிறது கிடையாது. நம்ம போய் சொன்னால் யாருன்னா சகோதரர் நீ எப்படி ஏன் சொல்கிற, இது உங்களுக்கு சொல்கிறதுக்கு என்ன அதிகாரம், யாருன்னா கேட்க போகிறாங்களா, கிடையவே கிடையாது. ஓகேங்களா? அப்போ அதையெல்லாம் நம்ம புரிஞ்சு எங்கேயுமே கோவப்படாமல் முடிஞ்ச அளவுக்கு எல்லாரிடத்திலும் சமாதானமாக இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். அப்போ அந்த குணலட்சணங்களை நாம் என்ன பண்ணுங்க நம்மளிடத்துல நாம் வளர்த்துக்கொள்வோம். அன்புக்குரிய சகோதர சகோதரி, அப்படியே இந்த நிஜமான ஒரு ஆபோதத்துக்குள்ளே வந்துடும். அப்போ நம்மளை நிதானித்து பார்த்து ஒவ்வொருக்காகவும் என்ன பண்ணாங்க நாம் அதை செய்ய வேண்டும். அங்கே மேல் வீட்டறையிலே சீசுகள் மத்தியில் என்ன பண்ணிட்டு போனார், அந்த ஆத்போதனத்தை அனுசரிக்க சொல்லி ரெடி பண்ணிட்டு போகிறாரு. அங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு பாடத்தை என்ன பண்ணுறாரு, சீசர்களுக்கு கற்றுக் கொடுத்துட்டு போகிறார், தாழ்மை. ஓகேங்களா? எல்லாருமே என்ன பண்ணி அவங்களுக்கு அங்கே இருந்த மனப்பக்குவம் என்னங்க, யார் அடுத்தபடியாக வரப்போகிறார், யார் இவர் இப்பவே ராஜ்யம் வந்துடும், இவர் ராஜாவாக ஆகிட்டாருன்னா அவருக்கு வலது பக்கத்திலும் இடது பக்கத்திலும் யார் இருக்க போகிறோம், அடுத்தது யார் நின்று எல்லாத்தையும் செய்ய போகிறோன்ற ஒரு மன சிந்தனை அவங்களுக்குள்ளே வந்துச்சு. அன்புக்குரிய சகோதர சகோதரி, அந்த மாதிரியான ஒரு மன சிந்தனை நமக்குள்ளே இங்கே இருக்கா, யார் அடுத்தது சபையில் இவர் இருக்காரு, இவர் பொறுப்பு எடுத்து பொறுப்பு வழி நடத்துகிறாரு, இவருக்கு இல்லைன்னா அடுத்தது நம்ம தான், நான் தான் எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணுவேன், நான் சொல்கிறத எல்லாரும் கேட்கணும் அப்படின்ற ஏதாவது மனப்பொருள் யாருக்காவது நமக்கு இருக்குங்களா, இருக்க போகிறதில்ல. ஓகே, அப்படி இருந்தால் அந்த ஒரு குணம் தவறான ஒரு குணம் இருக்கு. ஓகேங்களா? தன்னைத்தான் உயர்த்துகிறவன் கண்டிப்பாக தாழ்த்தப்படுவான், தன்னைத்தான் தாழ்த்துகிறவனே தேவன் மத்தியில் உயர்த்தப்படுவார். அப்போ அன்புக்குரிய சகோதர சகோதரி, அந்த ஒரு தாழ்மையின் ஒரு சிந்தனை இது நான் லிட்டரலாக இப்படி சொல்லிட்டேன். வேற சின்ன சின்ன விஷயங்களுக்கு தாழ்ந்து போகிறோமா, சரி இந்த யார் அடுத்ததாக வரப்போறா, சபை நடத்த போறா, இந்த ஒரு ஆசை இல்லை. ஓகே, சின்ன சின்ன விஷயங்கள்லாம் என்னை திட்டா, என்னை ஒருத்தர் தப்பாக பேசிட்டா அவங்க மன்னிக்கிற குணம் என்கிட்ட இருக்கா, அங்கே தாழ்ந்து போனா, நான் செய்யாத ஒரு தப்பை என் மேலே சொல்கிறப்போ சரி இது தெரியாமல் இவர் பேசுகிறாரு அப்படின்னு அதை பொறுத்துக்கக்கூடிய ஒரு மனப்பக்குவம் இருக்கா, இது இல்லாமல் கூட தாழ்மை தான்ல. ஒரு பொறுப்புக்கு வரேன், ஒரு விஷயத்தை செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்கிறது, அங்கே விட்டு தர்றது, அது தாழ்மைனா, என்னை திட்டுறப்பவும் என்னை ஏளனமாக பேசுகிற இடத்துலையும் நான் பொறுமையாக போகிறது ஒரு தாழ்மை தானே. அது செய்கிறோமா, அந்த குணத்தை காட்டுறாங்களா அப்படின்றத என்ன பண்ணுவேன் நாம் நிதானித்து பார்க்கணும். அப்போ இது எல்லாமே நம்மளுடைய ஓட்டத்தில் என்னங்க, இந்த ஒரு காலப்பகுதியில் நான் எப்படி எப்படிலாம் செஞ்சுட்டு வந்தேன். இப்போது இன்னைக்கு வாழ்க்கை இந்த வாரம் நான் கேட்குறேன், இந்த ஒரு வருஷமாக நான் என்ன பண்ணிட்டு வந்தேன், இல்லை நான் உடன்படிக்கை பண்ணதுலேருந்து நான் என்ன செஞ்சுட்டு வந்தேன், இந்த கேரக்டர்லாம் எனக்குள்ளே எவ்வளோ இருந்துச்சு, நான் சத்தியம் கேட்குறதுல எவ்வளோ ஆர்வமாக இருந்தேன், இப்போ எனக்குள்ள அது எவ்வளோ ஆர்வம் வந்திருக்கு, இல்லை நான் எங்கெங்கெல்லாம் சகோதரர் தாழ்ந்து போய் மன்னிக்கக்கூடிய ஒரு குணலட்சங்களை நான் வளர்த்துக்கிட்டேன். இது எல்லாமே என்ன பண்ணுங்க நம்மளை நாம் நிதானித்து பார்க்கக்கூடிய ஒரு தருவாயில் இருக்கும். அப்போ இல்லைனா நான் இதெல்லாம் வளர்த்துக்கிட்டேன், இல்லை நான் கொஞ்ச நேரம் தான் சப்ஜெக்ட் கேட்பேன், இப்போ நான் வந்து இப்போது எப்படி உதாரணத்துக்கு சொல்லாங்கன்னா ஒரு வாரத்துக்கு ஒரு சப்ஜெக்ட் தான் நம்ம நல்லா கேட்போம் சார். ஆனால் இப்போ வந்து என்ன பண்ணுவேன், ஒரு 2-3 சப்ஜெக்ட் கேட்க ஆரம்பிச்சிட்டேன், என்னை நான் மாற்றிக்க ஆரம்பிச்சிட்டேன் இப்படின்னு சொல்லலாம். இல்லை வீட்டில் பிரச்சனை வரப்போ என்ன பண்ணேன், எப்பயுமே நான் தான் சண்டை போட்டே இருப்பேன், விட்டு தரவே மாட்டேன். கணவனாக இருந்தால் மனைவி நான் கணவன் இவங்ககிட்ட நான் எப்பயுமே தாழ்ந்து போக மாட்டேன், அவங்க தான் தாழ்ந்து வரணுன்ற ஒரு எண்ணத்துலேருந்து இப்போ நான் உடன்படிக்கை பண்ண கொஞ்சம் நாள்லேருந்து நான் என்னோடய சுபாவத்தை நான் மாற்றிக்கிட்டேன், நான் முதல்ல தாழ்ந்து போகிறேன், இல்லை நான் பொறுமையாக போகிறேன். அப்போ இது எல்லாமே என்னங்க வீட்டில் நடக்கக்கூடிய விஷயம். அப்போ எல்லா ஒரு நன்மையான விஷயங்களும் முதல்ல எங்கிருந்து தான் ஆரம்பிக்கணுங்க, வீட்டில் இருந்து தான். அப்போ நான் வீட்டில் என்னுடைய சுபாவம் எப்படி இருக்கும், இங்கே வந்து நம்ம எல்லாரும் பார்க்குறாங்கிறதுனால நம்ம என்ன ஆனாலும் அந்த ஒரு நாள் என்ன பண்ணிட்டு போயிடலாங்க, மாயமாலமாக கூட பண்ணிட்டு போகலாம். நம்ம ஒவ்வொருத்தரும் பற்றி வீட்டில் இருக்கவங்க என்ன பண்ணுங்க சாட்சி கொடுக்குறாங்க நன்மையாக, உண்மையாலே மாறிட்டாரு. இது யாருக்கு நம்ம சொல்லுவோம், பேசிக் சப்ஜெக்ட் எடுக்கிறப்போ அவங்களுக்கு சொல்லுவோம், நீங்கள் வந்து முன்னாடி போன சபைக்கும் இப்போ நீங்கள் சத்தியத்தை கேட்டதுலேருந்து உங்கள் வீட்டில் இருக்கவங்க வந்து என்ன பண்ணணும், உங்கள் நல்ல கேரக்டரை பார்த்து சரி ஏதோ மகனோ ஒரு நல்ல இடத்துக்கு தான் போகிறாங்க, முன்ன விட இப்போ திருந்திட்டாங்க இப்படின்னு நினைக்கிற அளவுக்கு உங்கள் கேரக்டர் இருக்கணும்னு நம்ம சொல்லுவோம். அப்போ தனிப்பட்ட இப்போ நம்ம உள்ளே வந்ததுக்கப்புறம் நம்ம குடும்பமாக உள்ளே வந்திருக்கோம்னா அப்போ குடும்பத்தில் நம்ம கவனிப்பாங்க தானே எல்லாருமே. அப்போ அவங்க நம்ம குடும்பத்தின் மத்தியில் நம்ம நற்சாட்சி பெற்றிருக்கோமா, ஆமாம் எங்கள் வீட்டுக்காரர் உண்மையிலேயே என்ன பண்ணாங்க, மனைவி வீட்டுக்காரர் நினைக்கிறப்போ முன்ன விட இப்போ சத்தியத்துக்காக சாட்சியாக நிற்கிறாரு என் கணவர் அப்படின்னும், இல்லை மனைவி கணவன் நினைக்கிறப்ப என்ன பண்ணுவோம், மனைவி முன்னெல்லாம் ரொம்ப கோவப்படுவாங்க, இப்போ ரொம்ப நிதானமாக அமைதியாக இருக்காங்க அப்படின்ற இது எல்லாமே என்னங்க வீட்டில் இருந்து நம்மளுடைய குணலட்சணங்கள் ஆரம்பிக்குது. அப்போ இப்படிலாம் நடந்துருக்கிறோமா அப்படின்னு நம்ம ஒவ்வொருவரும் என்ன பண்ணலாம் நிதானித்து பார்க்கலாம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்போது மேல் வீட்டார்கள் என்ன பண்ணுறாங்க, அவர்
அந்த பஸ்கா பண்டிகை தொடர்ந்து வரக்கூடிய அந்த புளிப்பில்லா அப்ப பண்டிகை பற்றி அவர் சொல்லாமல் என்ன சொல்கிறாங்க, அந்த பஸ்கா விஷயத்தை தான் சொல்கிறார் அப்படின்றத பார்க்குறோம். இன்னும் வசனம் அந்த கூடியிருக்கிற விஷயத்தில் என்ன பண்ணுறாருன்னா, உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுக்க போகிறாரு சொல்கிறார். ஓகேங்களா? அப்போ அவர் எல்லாருமே என்ன சொல்கிறாங்க, நானும் நானும் அப்படின்ட்டு எல்லாருமே கேட்குறாங்க. அப்போ யூதாஸும் என்ன பண்ணுறாங்க, நானும் அப்படின்ற ஒரு கேட்குற ஒரு விஷயத்த சொல்கிறாரு. வாசிக்கலாம். மத்திய 26ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். மத்திய 26ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். அவரை காட்டி கொடுத்த யூதாசும் அவரை நோக்கி, ரபி, நானோ என்றான். அதற்கு அவர், நீ சொன்னபடிதான் என்றார். அப்போ நானும் என்று அவரும் கேட்குறாரு. எல்லாருமே கேட்டு வராங்க, இது மாதிரி நான் என்ன ஒருத்தரை காட்டி கொடுக்க போகிறேன்னு சொல்கிறப்ப எல்லாருமே நானும் கேட்குறப்போ யூதாஸ் காரியத்தும் என்ன சொல்கிறாருங்க, நானும் அப்படின்ற ஒரு விஷயத்த கேட்குறாருன்னு பார்க்குறோம். அவருக்கு என்ன சொல்கிறாருன்னா, நீ தான் சொல்கிறாரு. ஆனால் அப்போ சீசர்களால் யாராலையும் என்ன பண்ணிக்க முடியல, அதை உணர்ந்து கொள்ள முடியும்னு சொல்கிறார். அப்போ என்ன பண்ணுறாருன்னா, ஒரு துணிக்கையை கொடுத்து நீ போயிட்டு நீ நடக்க வேண்டிய காரியத்தை செய்ப்பா அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாரு. அந்த துணிக்கைன்றது என்னங்க, என்னவா இருக்கலாம்? ப்ரெட்டுன்னு சொல்கிறாரு. பிரதர் இங்கே எழுதுகிறப்பனா சொல்கிறாருன்னா, ஒரு சிறு துண்டு மாம்சம் அதுவும் சொல்கிறாரு. அப்போது இதிலேருந்து என்ன சொல்ல வர்றார் பிரதர் இந்த ரீப்ரிண்டில் எழுதுகிறப்பனா, அவங்க அந்த நேரான பஸ்காவை அனுசரித்தாங்களா இல்லையா அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்குங்களா. அப்போ மேல் வீட்டாரையில் நேரான பஸ்காவை அனுசரித்தாங்களா இல்லையா அப்படின்றப்போ இந்த ஒரு ரீப்ரிண்டில் பிரதர் எழுதுகிறப்போ அனுசரிச்சாருன்னு தான் சொல்லியிருக்காரு. நான் கேள்விப்பட்ட சப்ஜெக்ட் வரைக்குமே நிறைய பிரதர்ஸுங்க அனுசரிச்சாருன்னு தான் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அனுசரிச்சாங்க நம்ம பேட்டில் தான் இருக்குது. அதான் அந்த டவுட் இருந்தது. நான் நிறைய பிரதர்ஸ் கிட்ட கேட்குறப்ப அவங்க அனுசரிச்சிருப்பாங்க, பிரதர் அனுசரிச்சிருக்காங்கன்ற மாதிரி தான் பிரதர் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அடுத்த நாள் தான் ஃபஸ்ட் ஆடு அடிக்கப்படுது, அந்த ஒரு விஷயம் இருக்குது. ஆனால் அனுசரிச்சாருன்ற மாதிரி பிரதர் இங்கே எழுதியிருக்காரு. அந்த ஒரு சந்தேகம் இருந்துச்சு, அதனால தான் அனுசரிச்சிருக்க மாட்டாருன்ற ஒரு விஷயம் வருது. ஆனால் இங்கே அவங்க அனுசரித்தாங்க, அந்த ஒரு துணிக்கைன்றது அந்த ஒரு மாம்சத்தினுடைய சிறு துண்டு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகேங்களா? இங்கே எழுதுகிறப்போ அப்படின்னு எழுதியிருக்காரு, அவங்க அனுசரிச்சிருக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறாரு. அவங்களுடைய சொல்லிட்டு என்ன ஒரு விஷயம் பின்னாடி சொல்ல வர்றாருன்னா, அவங்க நடைமுறை வாழ்க்கையில் இருந்த ஒரு விஷயத்த சொல்கிறாரு. இயேசு கிறிஸ்து அவங்களோட சத்தியத்தை சொல்கிறப்போ எல்லாமே அங்கே நடைமுறையில் இருந்த ஒரு விஷயத்தை தான் என்ன பண்ணியிருக்காங்க சொல்லி வர்றாரு. மீன் பிடிக்க விஷயமாகட்டும், அந்த வெள்ளி காசு விஷயங்களாகட்டும், எல்லாமே ஒட்டகம் ஊசி காலங்கள் இப்படி எல்லா ஒரு காரியத்தும் அவங்களுக்கு சொல்கிறப்ப அவங்க நடைமுறையில் என்னென்ன சம்பவம் நடக்குதோ அதை நான் வச்சு தான் சொல்லிட்டு வந்திருக்கேன். இந்த ஒரு விஷயத்துக்கு சொல்லி பிரதர் யூதாஸ் காரியத்தினுடைய விஷயம் எந்த அளவுக்கு ஒரு மோசமான காரியத்தை செஞ்சிருக்கார் அப்படின்னு சொல்கிறதுக்கு என்ன சொல்கிறாருன்னா, ஒரு ரெண்டு சகோதரர்களுக்கு மத்தியில் ஒரு விருப்பு, அதாவது மன கஷ்டத்தில் இருக்கிறப்ப என்ன சொல்கிறாருன்னா, அவர் விருந்துக்கு அழைச்சி விருந்து உங்களுக்கு கூப்பிடுறப்ப கஷ்டமாக அவர் மனசில் அவர் இடத்துல ஒரு கருத்து வேறுபாடு இருக்கும் பட்சத்தில் அந்த விருந்தில் அந்த ஒரு சகோதரர் கலந்துக்க மாட்டாராம். அதாவது அந்த சாப்பிட மாட்டார், அவங்க வீட்டில் வந்து சாப்பிட மாட்டார். ஆனால் இங்கே அப்படி சாப்பிட்டாங்கன்னா அந்த ஒரு மனக்கசப்புன்றது இல்லை, நீங்கி போச்சு. இப்போ ரெண்டு சகோதரருக்கு மனசு கஷ்டம் இருக்கிறப்போ இவர் வந்து இவர் வீட்டுக்கு கூப்பிட்டு நான் உபசரிக்கிறாருன்னா, நான் இவர் மேலே கஷ்டமாக இருக்கிறப்ப நான் சாப்பிட மாட்டேன், அந்த விருந்தில் எனக்கு வேணாம்னு சொல்லிட்டு தவிர்த்துருவேன். இது ஏன்னா யூதர்கிட்ட இருந்த கலாச்சாரமாக சாப்பிட மாட்டாங்க. அப்போ தெரிஞ்சுக்கலாம் இது வந்து அப்போ இவரோட கருத்து வேறுபாடில் இருக்காங்க, ஏதோ பிரச்சனை அப்படின்ட்டு. அப்போ அதாவது நம்ம தமிழ் நீங்கள் சொல்லுவோம், உப்பிட்டோரை மறக்கக்கூடாது அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவோம் இல்லையா, அதுபோல் அப்போது அதில் வந்து கலந்துக்க மாட்டாங்க. அப்படி கலந்துக்கிட்டாங்க, ரெண்டு பேரும் மனசு கஷ்டமாக இருக்கிறப்போ அந்த விருந்தில் வந்து கலந்துட்டாங்கன்னா அந்த கசப்பு நீங்கி இனிமேல் ரெண்டு பேரும் சமாதானமாக இருப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயம் அவங்க ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்க. ஆனால் இதையே என்ன பண்ணுறாருங்க, அங்கே யூதாஸ் காரியத்தை மீறாரு, துணிக்கி எடுத்து அந்த மாம்சம் நெருப்புதான் சுட்டு செஞ்சுருப்பாங்க. அப்போ அவர் அந்த விருந்தில் கலந்துக்கிட்டு அவருக்கு விரோதமாக என்ன போய் செய்கிறாரு, அவரை காட்டி கொடுக்குறாரு அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்கிறார். அதாவது அவங்களுடைய கலாச்சாரத்தையும் மீறுறாரு, அவர் சொன்ன உபதேசத்தையும் மீறுறாரு அப்படின்ற ஒரு காரியத்துக்கு சகோதரர் இருக்கார். இது புரிஞ்சுதுங்களா? அப்போ உப்பிட்டோரே மறக்கக்கூடாதுன்ற நம்ம பாணியை சொல்கிறப்போ அப்போ சாப்பிட்டோம்னா அதோட பகை முடிஞ்சிச்சு. ஆனாலும் இவர் என்ன பண்ணுறாரு, யூதாஸ் காரியத்துக்கு அவர் கையிலேருந்து துணிக்கையை வாங்கி சாப்பிட்டு போய் அவர் என்ன பண்ணுறாருங்க, காட்டி கொடுக்குறாரு. அப்போ அந்த அளவுக்கு அவர் என்ன பண்ணுறாருங்க, தேவனுக்கு விரோதமாக துணிஞ்சு அங்கே ஒரு பாவத்து விஷயத்தை செய்தார் அப்படின்ற ஒரு காரியத்தை சொல்கிறாரு. வாசிக்கலாம். இன்னொரு வசனம் 23ஆம் வசனம், மத்திய 26:23. மத்திய 26ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். அவர் பிரதியுத்தரமாக, என்னோட கூட தாளந்தில் கையிடுகிறவனே என்னை காட்டி கொடுப்பான். ஓகேங்களா?
பங்கிடுவரே என்னோட காட்டி கொடுப்பேன் அப்படின்ற விஷயத்த சொல்கிறாரு. இப்படி சொல்கிறப்ப அப்போ யூதாஸ் காரியத்தை இந்த அளவுக்கு தவறு செஞ்சுட்டாருன்னு ஒரு கருத்து வைக்கிறார். இன்னொன்று நம்ம சொல்கிறப்போ கண்டிப்பாக கிறிஸ்து சிலுவையில் மரிக்கணும், இது தேவனுடைய திட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறப்ப அப்போ இது தேவனே அனுமதிச்சாரு, யூதாஸ் காரியத்து மேலே தப்பே இல்லை அப்படின்ற இன்னொரு கண்ணோட்டத்தை எடுத்துக்கலாங்களா? இது ஃபஸ்ட்டு ஒரு கண்ணோட்டம். இந்த அளவுக்கு ஒரு எக்ஸ்ட்ரீமாக போய் அவரோட கூட 3 வருஷமாக வராரு, பிரயாணம் பண்ணிட்டு வராரு, அவர் கூடவே எல்லாத்தையும் செய்கிறாரு, அவர் சொன்ன உபதேசத்தை எல்லாத்தையும் கேட்குறாரு, ஆனாலும் அவரை காட்டி கொடுத்துட்டாரு அப்படின்ற ஒரு விஷயம். இன்னொன்று அவங்களுடைய வாழ்க்கையில் அவர் செஞ்சுட்டு வந்த எல்லா ஒரு விஷயம், அந்த ஒரு பாரம்பரியத்தையும் மீறி என்ன பண்ணாரு அவர் செய்கிறாரு, இந்த அளவுக்கு ஒரு தப்பு செஞ்சுட்டாருன்ற ஒரு கருத்து. இன்னொரு சைடு என்ன வைக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, இது தேவனுடைய திட்டம், கிறிஸ்து சிலுவையில் அழிக்கப்படணும், நமக்காக ஜீவனை கொடுக்கணும், ஆதாமுக்கோட ஈடுபடியாக ஆகணுன்றது தேவனுடைய திட்டம். அப்போ தேவன் நினைச்சது தானே அங்கே நடந்திருக்கு. அப்போ யூதாஸ் காரியத்து மேலே அங்கே தப்பு இல்லையே, அவர் எப்படி குறை சொல்றது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா? இப்படி ஒரு கருத்தை வச்சிருக்கேன். அப்போ அப்படின்னு சொல்லி அப்போ யூதாஸ் காரியத்தை தப்பு பண்ணலை, அது தேவனுடைய திட்டம், தேவன் அனுமதிச்சார் அப்படின்னு போயிடலாங்களா அப்படின்னா இல்லவே இல்லை அப்படின்னு சொல்றாரு. ஓகேங்களா? அப்போ அது தவறு, என்ன நடந்தாலும் யூதாஸ் காரியத்தை செஞ்சது தப்பு தான் அப்படின்னு பார்த்தோம்னா எங்கே போயிடலாம்னா ஆதாம் கிட்ட போயிடலாம். எல்லாத்தையும் செஞ்சு எல்லாமே கொடுத்தாருங்களா? அப்போ இவருக்கு தப்பு இல்லைன்னு சொல்லிட்டாருன்னா தேவன் ஏன் தீர்மானித்தார் பாடத்தில் கேட்டிருக்கோம். மனுஷன் எப்படி தான் ஒரு விஷயத்தை கற்றுக்க முடியும்னா ஒரு 4 விதத்தில் கற்றுக்க முடியும். அதில் எதுதான் மறக்காதுன்னா பட்டு திருந்தது, அனுபவ பாடமா. ஓகேங்களா? அதை தான் வச்சிருக்காரு. அப்போ எல்லாரும் இந்த அனுபவத்துக்குள்ளே வரணுன்றதுக்காக தேவனா ஆதாம் தவறு செஞ்சுட்டார், தேவனுடைய வார்த்தையை மீறிட்டாரு. அப்போ அதனால என்ன பண்ணிருக்குங்க, இது தேவனுடைய திட்டம் தானே, இதுதானே தேவன் அவருடைய சிந்தனை வச்சிருந்தாரு. அப்போ ஆதாம் தப்பு பண்ணவே இல்லை அப்படின்னு என்ன பண்ணிட்டு இருக்குங்க, அப்போ அங்கேயே மன்னிச்சுக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அப்போது என்ன இதுலேருந்து சொல்ல வராருன்னா, அங்கே யூதாஸ் காரியம் செஞ்சது தப்பு தான் அப்படின்னு சொல்கிறார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இது அப்படியே நமக்கு எடுத்துக்கும், நம்ம எல்லாமே நன்மைக்கு தான் அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா, நம்ம எடுத்துக்கிறது ஓகே. ஒருத்தர் சகோதரர் தப்பு செஞ்சுட்டு என்ன ஒரு விஷயத்தை கோட் பண்ணக்கூடாதுங்க. தேவன் அனுமதிக்காமல் இது நடக்காது, என் மூலியமா இது நடக்கணும், தேவன் உங்களுக்கு வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றது கரெக்டா? இப்படி நீங்கள் சொல்லிடக்கூடாது. அப்போது யூதாஸ் காரியம் செஞ்சது தேவனுடைய திட்டம், தேவனுடைய விருப்பத்தின்படி தான் நடந்திருக்கு, யூதாஸ் காரியம் சரிதான் செஞ்சாருன்னு அப்படி சொல்லக்கூடாது, அது தவறு. அப்போ நம்மளும் இந்த ஒரு ஜீவியத்தில் அவருக்கான நீதி நான் செய்கிறேன், அவருக்கு தண்டனை வரணும், அவருக்கு இது சரிதான் அப்படின்னு சொல்லி எந்த சகோதரிக்கு நாம் என்ன பண்ணக்கூடாதுங்க, தீங்கு விளைவிக்கக்கூடாது. அந்த தீங்கை விளைவிச்சுட்டு இது நல்லது தான், அவருக்கு செஞ்சதுக்கான ஒரு விஷயத்துக்கு வந்திருக்குன்னு என்ன பண்ணிடக்கூடாதுங்க, நமக்குள்ளே நம்ம மன திருப்தி அடைஞ்சிடக்கூடாது. அது தவறான ஒரு குணலட்சணம். எந்த இடத்துலையும் எந்த சூழ்நிலையும் என்ன பண்ணக்கூடாதுங்க, அந்த ஒரு சிந்தனை நமக்குள்ள வந்துடவே கூடாது. யூதாஸ் காரியத்தினுடைய சிந்தனை அன்புக்குரிய சகோதரர். அப்போ இந்த ஒரு காரியத்தை அங்கே கண்டிக்கிறார். யூதாஸ் காரியம் செஞ்சது தப்பு தான் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாரு. அது ஒரு பாடம் அப்படின்றத பார்க்கணும். அடுத்ததான் என்ன சொல்றாரு, நீங்கள் வாங்கி இதை புசியுங்கள் என்ன பண்ணாரு, அவர் அனுப்பிச்சு விட்டுட்டு அடுத்த ஒரு விஷயம் இது நடக்குது. அவங்க சீசர்கள் எல்லாருக்குமே என்ன பண்ணாங்க, அந்த ஒரு காரியத்தை அந்த ராபோதை தனுசரிக்க சொல்லி யாரும் கொடுத்துட்டு வரான்னு பார்க்குறோம். வாசிக்கலாம். மத்தேயு 26:26. மத்தேயு 26:26. அவர்கள் போஜனம் பண்ணுகையில் இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமாய் இருக்கிறது என்றார். ஓகேங்களா? அப்போ இதை வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமாக இருக்குதுன்னு சொல்கிறார். அப்போ அவர் படப்போகிற அந்த ஒரு பாடை குறித்து தான் சொல்கிறாரு அப்படின்றத பார்க்கணும். அங்கே பழைய பஸ்கா என்னன்னா ஆட்டுடைய மாம்சம். இங்கே என்ன பண்ணாங்க, அப்பத்தை என்ன பண்ணாங்க எடுத்து அவங்களுக்கு ஒரு புதிய ஒரு நிறுவனத்தை என்ன பண்ணியிருக்காங்க, இதை அனுசரிக்க சொல்லி அவங்களுக்கு கொடுத்துட்டு போகிறார் அப்படின்றத பார்க்குறோம். இது எப்படி தவறாக மாறி இருக்கு இப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணாங்க, பேசவைகளில் அதுதான் அப்போன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, வாரம் வாரம் என்ன பண்ணுறாங்க, அவரோட சரீரத்தை பிற்கிறாங்க. ஆட்சியிலலாம் நடக்குது, எல்லா ஒரு பேசவையிலும் நடந்துட்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அந்த ஒரு நினைப்போட நம்ம நினைவு கூடுறோம்னா அது ஒரு நினைப்பானா கிடையாது. என்ன நம்ம நினைவு கூற போகிறோம்னா, நம்ம முன்னாடி சொன்ன போல நம்மளுடைய உடன்படிக்கை, நாம் செஞ்ச அந்த உடன்படிக்கை உண்மையாக இருக்குன்றதை நினைவு கூற போகிறோம். அடுத்தது நமக்காக பாடுபட்டிருக்கார் அப்படின்றத நினைவு கூற போகிறோம். இனி அவருக்கு வரக்கூடிய அந்த வாக்கு தத்தங்களில் நானும் அதில் பங்காளின்றதை என்ன பண்ணுவாங்க, நினைவு கூற போகிறோம். அதுதான் நினைவு கூறுதல். அப்போ இந்த ஒரு விஷயத்தை என்ன பண்ணுறாங்க, அந்த ஒரே அப்பம் நானே அந்த ஜீவ அப்பம்னு சொன்ன உடனே என்ன பண்ணுறாங்க, பேசவே அதை தவறாக எடுத்துக்கிட்டு வாரம் பிடிக்கிறாங்க அப்படின்றத பார்க்குறோம். நமக்கு அப்படியே எடுத்துக்கிறப்ப நானும் வந்தேன், நான் ஞானஸ்தானம் எடுத்துட்டேன், அதனால் நான் இதை கண்டிப்பாக கலந்துக்கிட்டோம், இது ஒரு சடங்காச்சாரமாக நம்மளும் அதை அனுசரித்தோம்னா அதில் என்ன இல்லைங்க, எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லவே இல்லை. அன்புக்குரிய சகோதர சகோதரிகள்,
நம்மளை நாம் நிதானித்து முன்னாடி ஆண்டுக்கும் இப்போ இருக்கிற என்னோட நிலைமைக்கும் என்ன வித்தியாசம், நான் வளர்ந்துருக்கிறேனா, இல்லை ஒரு வேளை உலகத்தின் காரியங்கள்லாம் நான் இழுக்கப்பட்டு உலகத்தின் பக்கமாக ஓடிட்டு இருக்கேனா அப்படின்றத நாம் நிதானித்து அதை எடுக்காமல் அதை சடங்காச்சாரமாக அவங்க செஞ்சாங்க, அவங்க எப்படி போய் செஞ்சுட்டு இருக்காங்களோ அதே போல் நம்மளும் அது ஒரு சடங்கு, நான் பேப்டிஸ் எடுத்துட்டேன், வருஷம் இதை நினைவு கூறணும், இது ராபோஜனம் அப்படின்னு அதை ஒரு சடங்காக செஞ்சோம்னா அதில் என்ன இல்லைங்க, நமக்கு எந்த ஒரு பங்கும் இல்லை, நமக்கு அதில் எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லவே இல்லை அப்படின்றத பார்க்குறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரி, அப்போது நாம் நம்மை நிதானித்து பார்க்க வேண்டும். நமக்கான ஒரு விஷயம், அப்போது ஆதாம் செஞ்ச தப்புக்கு ஈடுபடியாக கிறிஸ்து வந்துட்டு போனார். அப்போது அந்த ஒரு தப்பு, நான் ஆதாமுடைய சந்ததின்னு சொல்கிறப்போ நானும் அப்படி அடிக்கப்பட்டிருக்கணும். ஆனால் எனக்காக என்ன பண்ணாங்க, அவர் பாடுபட்டார், எனக்காக ரத்தத்தை சிந்திருக்கார். இப்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோட ஈடுபடி இல்லாமல் நம்ம எவ்வளோ உண்மையாக இருந்தாலும் அதில் ஏதாவது பிரயோஜனம் இருக்குங்களா? இல்லவே இல்லை. ஓகேங்களா? அவருடைய ஈடுபடியை விசுவாசிக்காமல் நம்ம எவ்வளோ நன்மையான காரியங்களை செஞ்சாலும் அதில் நோ யூஸ். அப்படி செஞ்சணும், அதை தேவன் எடுத்துக்கணும்னா நம்மளோட நல்ல செய்து எத்தனையோ பேர் என்ன பண்ணாங்க இருக்காங்க. ஓகேங்களா? யார் எடுத்துக்கலாம், மதர் தெரேசா, அதுக்கப்புறம் நன்மை செஞ்சவங்க நிறைய பேர், இந்த விவேகானந்தர், இப்படி நிறைய பேர் அவங்க இந்து முறைப்படி எடுத்தோம்னா பார்த்துக்கலாம். அதே போல் கிறிஸ்டியானிட்டி முறைப்படி எடுத்தோம்னா நிறைய பொது சேவைகள் செஞ்சவங்க. ஓகேங்களா? இல்லாதவங்களை ஆதரிக்கிறது, இப்படி நிறைய விஷயங்கள், கல்வி கொடுக்கறது, அவங்களுக்கு உணவு அளிக்கிறது, அப்போ இப்படி சமூக சேவை எல்லாமே நிறைய என்ன பண்ணுங்க நிறைய பேர் செஞ்சுட்டு போயிருக்காங்க. அப்போ செஞ்சவங்க அப்படியெல்லாம் எடுத்துட்டோம்னா நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுக்கு கொடுத்துருக்கலாம். அப்படி செஞ்சவங்களில் யாராவது வந்து கிறிஸ்துவோட ஈடுபடி விசுவாசிக்காமல் இந்த ஒரு பாத்திரத்துக்கு தகுதியானவங்களாக இருக்க முடியுங்களா? பங்காளிகளாக ஆக முடியுமானா? இல்லவே இல்லை. அப்போ அந்த ஒரு வாய்ப்பு நமக்கு மட்டும்தான். அப்போ நம்ம எவ்வளோ நன்மை செஞ்சாலும் தேவனுடைய திட்டத்தை அறியாமல் தேவனுடைய ஈடுபலியை கொடுத்து கிறிஸ்துவின் மூலமாக தந்திருக்க அந்த ஈடுபலியை விசுவாசிக்காமல் நம்ம எந்த அளவுக்கு எவ்வளோ நன்மைகள் செஞ்சாலும் அதில் நோ யூஸ். ஓகேங்களா? அதை நாம் உணர்ந்தவர்களாக இருக்க வேண்டும் அப்படின்றத பார்க்குறோம். அடுத்தது, நீங்கள் எல்லோரும் இதிலே பானம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாரு, எல்லாரையும் சொல்கிறாரு. அடுத்ததாக அவருடைய சரீரத்தை இருக்கிறார், அடுத்ததாக திராட்சை ரசத்தை கொடுத்துட்டு வரான்னு பார்க்குறோம். இது புது உடன்படிக்கையாக இருக்குதுன்னு சொல்கிறார். இப்போ அந்த புது உடன்படிக்கை ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்களா? இல்லவே இல்லை. அப்போ புது உடன்படிக்கை எப்போ தான் ஸ்டார்ட் ஆகுங்க? சபை நிறைவடைஞ்சு முடிஞ்சதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுங்க, கிறிஸ்துவோடைய பலியும் சபையினோட பலியும் சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் என்ன பண்ணுங்க, புதிய உடன்படிக்கை வரும். நவமானதாக நான் என்ன பண்ணமாங்க உங்களோட கூட நான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்கிறார். ஓகேங்களா? அப்போ அந்த புது உடன்படிக்கை எங்கே தானா, வெளிப்படையான ராஜ்யம் வந்ததுக்கப்புறம் தான் அப்படின்றத பார்க்கணும். அப்போ நம்ம எல்லாருமே இப்போ எந்த உடன்படிக்கைக்குள்ளே இருக்கோங்க? ஆபிரகாமுக்கு கொடுத்த அந்த ஒரு உடன்படிக்கைக்குள்ளே தான் இருக்கும். ஓகேங்களா? அப்போ பழைய உடன்படிக்கையில் தான் நம்ம எல்லாருமே இருக்கிறோம் அப்படின்றத பார்க்குறோம். வாசிக்கலாம். அது கூட கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். கலாத்தியர் 4:28. கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். சகோதரரே, நாம் ஈசாக்கை போல வாக்குத்தத்த பிள்ளைகளாக இருக்கிறோம். அப்போ ஆபிரகாம் கிடைத்தது அந்த வாக்குத்தத்தங்கள் என்ன பண்ணா, அடுத்து ஈசாக்கு வரப்போ வானத்து நட்சத்திரங்களும், யாக்கோபுக்கு வரப்போ கடற்கரை மண்டலமாக பிரியுது அப்படின்றத பார்க்கணும். அப்போது நம்ம பழைய உடன்படிக்கைக்கு என்ன பண்ணுங்க, சுதந்திரவாளியாக போகிறோம். கிறிஸ்துவும் என்ன பண்ணுறாங்க, அவர் பட்ட பாடுனால அந்த ஒரு விஷயத்தை என்ன பண்ணுறாங்க, சுதந்திரிச்சிட்டார் அப்படின்றத பார்க்கணும். அப்போ நம்ம ஒவ்வொருவரும் அந்த ஒரு உடன்படிக்கைக்கு தான் நாமளும் என்ன பண்ணுவாங்க, பங்காளிகளாக இருக்கிறோம். நாமளும் அவரை போல இந்த பூமியில சத்தியத்திற்காகவும் தேவனுடைய விஷயங்களுக்காகவும் சாட்சியாக நின்று பாடு அனுபவிக்கிறப்போ நாமளும் அந்த வாக்கு தத்துவத்திற்கு சுதந்திரவாளியாக இருந்து அந்த வாக்கு தத்துவத்தை நாம் பெறுகிறோம் அப்படின்றத பார்க்குறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகள், அப்போ இந்த எல்லா ஒரு காரியமும் எங்கே தான் நடக்க போகுது, இங்கே இந்த ஓட்டத்தில் தான் நடக்க போகுது. ரொம்ப கொஞ்ச காலம்தான் இருக்குது அப்படின்றத பார்க்குறோம். அப்போ இனியாவது நம்மளை நாம் நிதானிக்க பார்க்க வேண்டும். இந்த ஒரு வாய்ப்பு வந்து இப்போ 1000 கிங்டமில் கிடைக்க போதானா? இல்லவே இல்லை. ஓகேங்களா? அங்கே வந்து அவங்கவுங்க வர போகிறாங்க, அவங்க தவற உணர போகிறாங்க, அவங்க தன்னை திருத்திக்க போகிறாங்க, தேவன் பக்கமாக மாற போகிறாங்க. அவ்வளோதான். இந்த ஒரு வாய்ப்பு அங்கே வந்து கிடையவே கிடையாது. அன்புக்குரிய சகோதர சகோதரி, நமக்கு தேவன் கொடுத்துருக்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு. கிறிஸ்து வந்ததுக்கப்புறம் பிறந்தது அதுவே ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஏன்னா கிறிஸ்துக்கு முன்னாடி யாருக்குமே அந்த ஒரு வாய்ப்பு கிடையாது. ராஜ்யத்துக்கு அப்புறம் அந்த வாய்ப்பு யாருமே இல்லைன்றதை பார்த்து இந்த ஒரு காலப்பகுதியில் இன்னும் விசேஷமாக கடைசி காலத்தில் இங்கே வந்து நம்ம என்ன பண்ணுங்க, தேவன் நம்மளை பிறக்க வச்சு இந்த அநேக கோடி ஜனங்களுக்கு மத்தியில் என்ன பண்ணுங்க, நம்மளை தெரிஞ்சு
இந்த அளவுக்கு சத்தியத்தை கொடுத்து வர்றாருன்னா அதுக்கு நாம் எந்த அளவுக்கு உண்மையாக இருக்கணும், எவ்வளோ விசேஷித்த ஒரு மாணவர்கள் அதை நாம் என்ன பண்ணணும் உணர்ந்து இன்னும் நம்ம பழைய உலகத்தின் காரியங்களுக்கு ஓடாமல் நாம் செய்த உடன்படிக்கை என்ன பண்ணணும் நாம் ஒவ்வொருவரும் நினைத்து பார்க்கலாக இருக்க வேண்டும். அன்புக்குரிய சகோதர சகோதரி, அப்போ பாடுகள் கண்டிப்பாக வரும். அதை நாம் எப்படி மேற்கொள்கிறோம் அப்படின்றதான் நாம் அது யார் மத்தியிலிருந்து வரலாம்னா குடும்பத்தில் மத்தியிலிருந்து வரலாம். ஃபஸ்ட்டு எதிரியே நம்ம என்னன்னு தான் பார்த்துருங்க, மாம்சம் நம்ம சொந்த சரீரத்திலேருந்து ஃபஸ்ட்டு வரலாம். அடுத்தது குடும்பத்திலேருந்து வரலாம், வேலை செய்கிற ஸ்தலம், சபையிலிருந்து, எங்கிருந்து வந்தாலும் எல்லாருக்கும் ஒரே பாடுகள் கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பாடுகள். அதை எல்லாரும் நம்ம எப்படி கையாளுறோம் அப்படின்றது தான் நம்மளுடைய இடத்துல இருக்க தேவன் நம்மக்கிட்ட எதிர்பார்க்க ஒரு குணாட்சிகள் அப்படின்றத பார்க்குறோம். அடுத்தது ராஜ்யத்தில் அவமானதாய் பானம் பண்ணுதல் அப்படின்னு பார்க்குறப்போ வாசிக்கலாம். மத்திய 26:29 வருஷம். மத்திய 26 29 வருஷம். மத்திய 26 அதிகாரம் 29 வசனம். இது முதல் இந்த திராட்சைப்பழ ரசத்தை நவமானதாய் உங்களோட கூட என் பிதாவின் ராஜ்யத்திலே நான் பானம் பண்ணும் நாள் வரைக்கும் இதை பானம் பண்ணுவதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஓகே. அப்போ நமக்கு இப்போ இந்த ஒரு ஜீவிதத்தில் கொடுத்திருக்கிற பாத்திரம்ன்றது என்னதாங்க, ஒரு பாடுகள், அவமானங்கள், சோதனைகள், இந்த ஒரு பாத்திரம் தான். ஆனால் இது ஜெயம் பெற்றுட்டோம்னா நமக்கு பெறப்போகிற ஆசீர்வாதம் என்னங்க, மகிமை, அறியாமை, எல்லாரையும் நித்திய ஜீவனுக்குள்ளே கொண்டு வரக்கூடிய விஷயம். ஓகேங்களா, எல்லாரையும் நியாயத்திற்கக்கூடிய ஒரு ஆசீர்வாதம், கிறிஸ்துடைய சரீரத்தில் ஒரு அங்கமாக ஆகக்கூடிய ஒரு விஷயம், தேவனை தரிசிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு, இது எல்லாமே என்னங்க நமக்கு கொடுக்க ஆசீர்வாதங்கள். அப்போ அன்புக்குரிய சகோதர சகோதரி, அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறாங்க இல்லையா, நான் பின்னானவைகளை எல்லாம் மறந்து முன்னானவைகளை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போது நமக்கு இப்போ இருக்கிற இந்த பாடுகள், இந்த கஷ்டங்கள் எல்லாமே என்ன பண்ணுங்க, தேவன் அதை தூக்கி போடுறதுக்கு எல்லா ஒரு வழிவகையும் செய்வார். நம்ம செய்ய வேண்டியது என்னதாங்க, விடாத ஜபம், நீடிய பொறுமை, மனத்தாழ்மை. இது இருந்துட்டாலே என்ன ஆகுங்க, பொறுமையாக இருக்கிறப்போ கண்டிப்பாக அந்த ஒவ்வொரு அனுபவத்திலிருந்து தேவன் நம்மளை அனுபவித்து என்ன அந்த ஒரு விஷயத்துலேருந்து என்ன பாடம் நம்ம கற்றுக்க போகிறோமோ அதை கற்று முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, தேவனே அந்த ஒரு விஷயத்தை என்ன பண்ணுவாங்க, நம்மளோட ஓட்டத்திலேருந்து எடுத்துகிட்டு அடுத்த ஒரு அனுபவத்துக்குள்ளே கொண்டு போயிடுவார். இல்லை நான் தொடர்ந்து ஒரே விஷயத்தையே நான் இப்போ கோவப்படுறேன் அப்படின்னா அந்த கோபத்திலே தொடர்ந்து மறுபடியும் விழுந்துட்டே இருக்குன்னா அடுத்த ஒரு பரீட்சை, அடுத்த ஒரு சோதனை நமக்கு என்ன வராதுங்க, வரவே வராது. அப்போ ஒவ்வொரு சோதனையும் தேவன் நம்மளோட வாழ்க்கையில் அனுமதிக்கிறப்போ அதை ஜெயம் கொள்வர்களாக இருக்கணும். அதுலேயே அடிக்கடி விழுந்துட்டு இது மாம்ச பலவீனம் சொல்லிட்டு இருந்தால் நம்மளை நாம என்ன பண்ணிக்கலாம், ஏமாத்திட்டு இருக்கணும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்போ ஜெயம் பெற்றவர்களுக்கு தான் அங்கே என்ன பண்ணுங்க, அந்த ஒரு வாய்ப்பு, அந்த ஒரு ஆசீர்வாதம், அந்த கிரீடம். ஜெயம் பெறாமல் நான் இங்கேயே தோல்விட்டுட்டே இருந்தேன்னா, மாம்ச பலவீனம் சொல்லி இங்கேயே அதுலேயே விழுந்துட்டே இருந்தோம்னா அதில் என்னங்க நம்மளே நாமே ஏமாத்திட்டு இருக்கோம். வாரம் வருவோம், சப்ஜெக்ட் கேட்போம், போவோம், ஆபோசனம் வருதா அதை அனுசரிப்போம், எங்கன்னா கன்வென்ஷன் வைக்கிறாங்களா கன்வென்ஷன் போய் வருவோம், ஏதோ பிரதர் சிஸ்டர் உடம்பு சரியில்லையா போய் பார்ப்போம், ஏதோ ஊழியத்துக்கு கூப்பிட்றாங்களா என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஊழியத்துக்கு போயிட்டு வந்துட்டேன், இப்படி தான், இவ்வளோதான், இதெல்லாம் செஞ்சுட்டே தான் இருக்கலாம். ஆனால் அதனோட ரிசல்ட்டு 0 தான். அப்போது நம்மளுடைய சிந்தனை, நம்மளுடைய கேரக்டர் தான் என்ன பண்ணுங்க, நம்மளை நாம் தகுதி உள்ளவர்களாக மாற்றுது. அன்புக்குரிய சகோதர சகோதரி, அப்போது நாம் நவமானதாய் அந்த ஒரு ராஜ்யத்திலே நாம் மகிமைக்கு போனோம்னா நம்முடைய குணலட்சணங்கள் மிக மிக அவசியமாக இருக்கிறது அப்படின்றத பார்க்குறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரி, அப்போது பாவ மன்னிப்புக்கு உண்டாகும்படி என்ன பண்ணுறாங்க, இதை நான் உங்களுக்காக கொடுக்குறேன் நான் சொல்கிறாரு. அப்போது புளிப்பு இல்லாமல் அந்த ஒரு காரியத்தை நாம் அனுசரிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் அப்படின்றத பார்க்குறோம். அவர் எப்படி தன்னுடைய மாம்சத்தை பரிசுத்தமாக தேவனுக்கு ஜீவ பலியாக கொடுத்தாரோ நம்மளும் இந்த ஜீவியத்தில் என்ன பண்ணுங்க, அந்த புளிப்புன்றது இருக்கக்கூடாது. புளிப்போடு அனுசரித்தானா அங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணுவாங்க, ஜனங்கள்லேருந்து அறுப்புண்டு போவார்கள். அப்போ நம்மளும் ஒரு சகோதர மேலே மன கஷ்டத்தோட, ஒரு வைராக்கியம், தேவையில்லாத வீம்பு, இந்த மனக்கசப்போடு நம்ம அதில் போய் அனுசரித்தோம்னா அந்த ஒரு ஆபோசனம் அனுசரிக்கிறதுனாங்க எந்த ஒரு பங்குமே இல்லை. எல்லாருமே ஒரே சரீரமாக ஒரே அங்கமாக தான் இருக்க போகிறோம். ஓகேங்களா, இந்த சரீரத்தில் இந்த கை வேணான்னு வெறுத்து சொல்லிட்டு இந்த உடம்புலேயே இருந்தால் அது நியாயங்களா? இல்லவே இல்லை, அப்படி இருக்கவும் முடியாது. இன்னொன்று சொல்கிறப்ப தனக்குத்தானே ஒரு ராஜ்யம் தனக்குத்தானே விரோதனமாக இருந்தால் அது எப்படி நிலை நிற்க முடியும்? அப்போது இங்கே நம்ம எல்லாரும் ஒரே குடும்பமாக இருக்கிறப்போ நமக்குள்ளே நம்ம மனசு கஷ்டப்பு, விரோதங்கள், பின்னாடி போய் புறம் கூடுறது, இந்த விஷயங்கள்லாம் இருந்தால் நம்மளால் சபையாக முடியுமானா ஆகவே முடியாது. ஓகேங்களா, ஒருத்தர் தாங்கி ஒருத்தர் பலவீனத்தில் இன்னொருத்தர் பலன் தந்து என்ன பண்ணுங்க, இப்படி தான் ஓடுங்கன்னு சொல்லி நமக்கு கொடுத்துருக்காரு. அப்போ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த குணலட்சங்களை
நாம் வளர்த்தவர்களாக இருக்க வேண்டும். அப்போ நிறைய குணலட்சங்களை வளர்க்கணும்னு சொல்லிட்டு வந்திருக்கிறோம். அப்போ இந்த குணலட்சங்கள்லாம் நான் கடந்த ஆண்டில் எந்த அளவுக்கு வளர்த்துக்கிட்டு வந்தேன், உண்மையாலே வளர்த்துக்கிட்டேன்னா, ஏதோ ஒரு ஊழிய விஷயம்னு கூப்பிட்றப்ப நான் போய் நின்னேனா, இல்லை ஏதோ ஒரு சகோதர சகோதரிக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்கிறப்ப நான் போய் நின்னேனா, இது எல்லாமே நடக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் தான். இப்போது உதாரணத்துக்கு சொல்கிறேன்னு நடந்த ஒரு விஷயம். இப்போது சகோதரி ஏதோ ஒரு எல்லாருமே ஒவ்வொரு ஏரியாவில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த ஏதோ ஒரு ஏரியாவில் கரண்ட் கட்டு, அவங்க வீட்டில் 4 பேர் இருக்காங்க, கணவன் மனைவி பிள்ளைகள். இப்போ அந்த ஒரு நைட்டு தங்க முடியாது, அவங்களால எதுவுமே சமைக்க முடியாது, எதுவுமே பண்ண முடியாதுன்னா பக்கத்தில் இந்த சகோதரி வீடு இருக்குன்னு நம்பி வந்தால் சகோதரர்கள் ஏற்றுக்க தயாராக இருப்போமா? யாராக இருந்தாலும் நம்ம பக்கத்து வீட்டில் இருக்க சகோதரர் அப்படின்னு நினச்சோம். அந்த அளவுக்காவது நான் பக்குவமாக இருக்கேனா? ஏன்னா ஆதி கால திருச்சபையில் என்ன பண்ணாங்க, எல்லாருமே அவங்களுக்கு எல்லாத்தையும் வித்தியத்துன்னு வந்து ஒன்றா வச்சு ஒன்றா எல்லாத்தையும் செலவு செஞ்சாங்கன்னு இருக்கேன். அந்த அளவுக்கு இல்லாமல் ஒரு 2 வேளைக்கு நான் ஒரு சகோதரனோட குடும்பத்துக்கு அவங்க கஷ்டத்தில் இருக்கிறப்போ என்னால் கூப்பிட்டு வச்சு ஆதரித்து என்னால் பராமரிக்க முடியுமா? அந்த அளவுக்கு நான் பக்குவமாக இருக்கிறேன்னா? இப்படிலாம் என்ன பண்ணுவேன், நம்மளே நிதானிக்கணும், ஒருத்தர் தாங்கணும். இந்த அளவுக்கு நான் வளர்ந்துருக்கேன்னா என்ன பண்ணுவேன்? இந்த குணலட்சங்கள்லாம் நம்மக்கிட்ட வளர்த்தவளாக இருக்கணும் அன்புக்குரிய சகோதர சகோதரி. அதே போல் ஊழியத்துக்கு கூப்பிட்டா நான் போய் நின்று இருக்கேனா? என்னுடைய பங்கு என்ன இருக்குது? தேவன் செஞ்சுருக்கேன், நான் உடன்படிக்கையில் உண்மையாக இருந்திருக்கேனா? இல்லை ஏதோ ஒரு காரணம் சொல்லிவிட்டு எனக்கு வேலை இருக்குது, இல்லை எனக்கு உடம்பு சரியில்லைன்னு காரணம் சொல்லி நான் அந்த ஊழியத்தை தவிர்த்துருக்கிறேன்னா? நான் கடந்த ஆண்டில் எப்படி வந்திருக்கேன்? இது எல்லாமே என்ன பண்ணுங்க, நிதானித்து பார்த்து அதில் பங்கெடுக்கணும். ஏதோ நானும் வந்தேன், எல்லாரும் அனுசரிக்கிறாங்க, நானும் அனுசரிக்கிறேன், எல்லாரும் உடன்படிக்கை பண்ணியிருக்காங்க அனுசரிக்கிறாங்க, நானும் உடன்படிக்கை பண்ணியிருக்கேன், அதில் கலந்துக்கிறேன் அப்படின்றதில் எந்த ஒரு பிரயோஜனமே இல்லவே இல்லை. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நான் ஒருத்தரை தாங்கிறதுக்கு ரெடியாக இருக்கமா? அது ஊழியத்தில் சரி, மாம்ச பிரகாரமான சரி, இல்லை யாரோ ஒரு சகோதரிக்கோ உடம்பு சரியில்லைன்றப்போ நான் போய் அவங்கள பாதுகாத்துருக்கேனா? அவங்களுக்கு ஆறுதலாக அட்லீஸ்ட் வார்த்தையாவது சொல்லியிருக்கிறேன்னா? இதெல்லாம் நம்ம செஞ்சுருக்கோமா கடந்த ஆண்டில்? என்ன பண்ணலாம்? இதெல்லாம் நிதானிக்கலாக வேண்டும் அன்புக்குரிய சகோதர சகோதரி. இதை நினைத்து தான் என்ன பண்ணணும், நாம் அந்த ஒரு ராபோதனத்தில் பங்கெடுக்கிறவர்களாக இருக்கிறோம் அப்படின்றத பார்க்கணும். இந்த உலக காரியத்தில் உலக பிரகாரம் என்ன சொல்கிறாங்கன்னா, பரிணாம வளர்ச்சி மனுஷன் அடைந்துட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. கரெக்டுங்களா? குரங்குலேருந்து மனுஷன் வந்தான், இப்போ நம்ம நாகரிகத்தை வளர்ந்து கொண்டுட்டே வரோம் அப்படின்னு அவங்க ஒரு தவறான ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க. ஆனால் தேவனுடைய திட்டத்தின்படி மனுஷர் எப்படி தான் இருந்தாங்க? பரிபூர்ணமான ஒரு சிந்தனையிலேருந்து என்ன பண்ணிட்டாங்க, கீழே விழுந்து தவறான ஒரு விஷயத்துக்கு போயிட்டாங்க. ஆனால் இப்போ நம்ம என்ன பண்ணாங்க, மறுபடியும் நாம் என்ன பண்ணுறாங்க, தேவன் நினைக்கக்கூடிய அந்த குணலட்சங்களுக்கு வளர்த்துக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணாங்க, பிரயாசப்பட்டுருக்கோம், வளர்க்கணும் அப்படின்றத பார்க்கணும். அப்போ இதைதான் சொல்கிறாரு, அப்போது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அப்படின்றப்போ, அப்போ அந்த பழைய மனுஷிக சரீரம் ஆதமுடைய விழுந்து போன அந்த சரீரத்திலிருந்து, அந்த பாவ சரீரத்திலிருந்து நம் நாளுக்கு நாள் புதுமை அடைந்திருப்போமா? நான் என் வீட்டில் இருக்கிற எல்லாருக்காகவும் நான் என்ன பண்ணியிருக்கேன், ஏதோ ஒரு கஷ்டன்றப்போ அவங்களுக்கு நின்று இருக்கணும், சபையில் இருக்கிற சகோதர சகோதரிகளுக்காக நின்று இருக்கணும், இல்லைனா என்னுடைய சந்தோஷம் மட்டுமே சொல்லி நான் இன்னமும் எனக்காகவே நான் வாழ்ந்துட்டு இருக்கேன்னா இப்படின்றத என்ன பண்ணுங்க, நம்மளை நாம் நினைத்து பார்க்க சொல்கிறார். அடுத்ததாக பார்க்குறப்ப என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, செய்கிறார். அப்போ இந்த நினைவு கூறுதலின் ராபோஜனம் எது வரைக்கும் நம்ம அனுசரிக்கணும்? நம்மளுடைய மரணம் வைக்கணும். எந்த காலம் இல்லை, நான் எப்படி கேட்குறேன்னா, நம்ம செகண்ட் கம்மிங்கில் ஒரு 3 விஷயம் சொல்லுங்க இல்லையா? பரிசியா, எபிபன்யா, அப்போகலிப்சிஸ். இப்போ இது வரைக்கும் நம்ம இதை அனுசரிக்கணும். இப்போ நம்ம எந்த காலத்தில் இருக்கோம்? இப்போ எபிபன்யாவில் இருக்கோங்களா? எபிபன்யானா என்ன? ஓகே. வந்து இருத்தல் எபிபன்யானா. அப்போகலிப்சிஸ்னா வெளிப்படுதல். ஓகேங்களா? பெரிசியானா அவர் வரது அறியாத ஒரு விஷயம். இப்போ நம்ம எது வரைக்கும் அனுசரிக்கணும்? பெரிசியாவா, எபிபன்யாவா, அப்போகலிப்சிஸ்? வந்திருத்தல்னு சொல்றீங்க. இப்போ வந்து இருந்துட்டாரு, இப்போ நம்ம அனுசரிக்கிறோம். அனுசரிச்சுட்டு தானே இருக்கும், ஸ்டாப் ஆகல. எது வரைக்கும்? வெளிப்படையான ராஜ்யம் வர வரைக்கும். அப்போ வெளிப்படையான ராஜ்யம்னா அப்போகலிப்சிஸ். அப்போ அதுக்கு முன்னாடி வரைக்கும். ஓகே, வெளிப்படையான ராஜ்யம் வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும். அப்படின்னா எபிபன்யானா இப்போ வந்துச்சு, அப்போ இப்போ ஸ்டாப் பண்ணிடணும்ல. வந்திருத்தா நீங்க அந்த அர்த்தத்தை சொல்லலைங்க இல்லையா? சபையோட கடைசி அங்கம் முடியிற வரைக்கும், அதை 1,46,000 கவுண்ட் முடியிற வரைக்கும் நம்ம இதை அனுசரிக்கணும் அப்படின்னு சொல்றப்ப, அதான் எப்படி சொல்றாருன்னா, அப்போகலிப்சிஸ் இது எங்க ஸ்டார்ட் ஆகி, இப்போ நீங்க வந்திருத்தல்னு சொல்லணும்னா எங்கே ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா 1874 வந்துட்டாரு. அப்போ அங்கேயே நின்றுணுமா?
இல்லைன்னா இல்லை, வெளிப்படையான ராஜ்யம் வர வரைக்கும், அப்போகாலிப்சிஸ் வரைக்கும் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுங்க, ஸ்டாப் பண்ணணும். இது ஒன்னோட ஒன்று ஓவர்லாப் ஆனதுனால கரெக்டாக சொல்ல முடியுங்களா? சரி, ஓகே. அதான் கடைசி அங்கம் போகிற வரைக்கும், ஓகேங்களா? அப்போது அது வரைக்கும் இந்த ஒரு லாக்டவுனத்தை நம்ம என்ன பண்ணுங்க, அனுசரிக்கணும், நினைவு கூறணும். அப்போ இந்த ஓட்டத்தில் வந்திருக்கிற நம்ம ஒவ்வொரு சரீர அங்கங்களும் என்ன பண்ணுங்க, நம்மளை நாம் என்ன பண்ணுங்க, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நிதானித்து பார்க்கிறவளா இருக்க வேண்டும். நம்ம தலையாகிய கிறிஸ்து என்ன பண்ணாருங்க, அவரை பிட்டா அவருடைய சரீரத்தை ஒப்பு கொடுத்தார், ஓகேங்களா? அப்போ அவரை தான் பின்தொடர்ந்து வரும் நம்ம ஒவ்வொருவரும் சொல்லிக்கிறோம். அப்போ அவருடைய சரீரமாகிய நம்மளும் நம்மளுடைய சரீரத்தை பிக்கிறது என்ன பண்ணுங்க, கொடுக்கணும். அது யார் வேணாலும் பிக்கலாம், சகோதர சகோதரி பிக்கலாம், வீட்டில் இருக்கவங்க பிக்கிறது. மீன்ஸ் என்னங்க, நம்மளை காயப்படுத்துவாங்க வார்த்தையினால, அதை நம்ம தாங்கிறதுக்கு ரெடியாக இருக்கணும், ஓகேங்களா? அப்போது அந்த ஒரு பாடுகள், அந்த ஒரு உபத்திரவங்கள், அந்த ஒரு சோதனையை நம்ம தாங்கிறதுக்கு ரெடியாக இருக்கணும். அதுக்கு மாறாக பின்னாடி போய் குறை சொல்லிக்கிட்டு உலகத்தார் மாதிரி இருந்தோம்னா அந்த ஒரு ஜீவித்து நமக்கு தகுதியானவர்களாக இல்லை. ஏன்னா இப்போ நம்ம மகிமை அடைஞ்சு வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக உயிர்த்தெழுந்து வர ஜனங்கள் என்ன பண்ணுவாங்க, எல்லாருமே அவங்களுடைய மாம்சீரிக்க அந்த ஒரு சிந்தனையில் தான் இருப்பாங்க, அந்த ஒரு குணத்தை தான், கேரக்டர் தான் காட்டுவாங்க. இப்போது யார் யோனா சொல்லுவார் இல்லையா, இவங்க எல்லாம் விரோதமாக செய்கிறாங்க, இப்போவே இந்த பட்டணத்தை அழிச்சு போட்டுருங்க தேவனே அப்படின்னு ஜெபம் பண்ணார், ஓகேங்களா? அப்போ அது மாதிரி தான் நம்மக்கிட்ட பொறுப்பு கொடுத்துட்டா வளரலைன்னா என்ன பண்ணிவிடுங்க, என்னப்பா இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம், அடுத்தடுத்து மரணம் தான் கொடுத்துருக்கோம். அப்போது என்ன ப்ராக்டிஸ் பண்ணுறாருன்னா தேவன் நமக்கு இங்கே அந்த பொறுமை கற்றுத்தரார். உனக்கு விரோதமாக செஞ்சாலும் அங்கே என்ன பண்ணுங்க, அடி வாங்கிட்டு பொறுமையாக நிற்கணும். அப்போ தான் நம்மளை சபையை ஆக்கணும்னா கண்டிப்பாக உலக ஜனங்கள் ஊற்றிருந்து வரப்போ, அந்த ஒரு பாவ சிந்தனை வரப்போ, தவறு செய்கிறப்போ அவங்கக்கிட்ட நம்ம எப்படி கையாளுவோங்க, பொறுமையை கையாளுவோம். எல்லாமே இங்கே ஒரு ப்ராக்டிஸ் தான், ஓகேங்களா? அப்போ அன்புக்குரிய சகோதர சகோதரியே, இதுக்கு நிழல் என்னங்க, சாலமோன் தேவாலயம் கட்டுறது, ஓகேங்களா? அந்த கல்குகளே எல்லாமே என்ன பண்ணுங்க, ஒளி சத்தம் எல்லாமே அங்கே நின்று அங்கே செதுக்கப்பட்டு வந்து அமைதியாக வச்சது. அப்போ நம்ம செதுக்கப்படக்கூடிய இடம் இங்கே தான், அன்புக்குரிய சகோதர சகோதரியே. அப்போ அந்த பாடுகளுக்கு நம்மளை நாம் ஒப்பு கொடுக்கணும். அடுத்ததா பலி. பலினா நம்ம என்ன பலி சொல்லுங்க, எது சொல்லிக்கோங்க, நேரம், திறமை, தாளந்து, செல்வம், செல்வாக்கு. அப்போது இதை நம்ம செலுத்துகிறோமா, ஊழியத்துக்காக, சகோதர சகோதரிகளுக்காக நம்ம நேரத்தை செலுத்துகிறோமா, நம்மளுடைய முடிந்த மட்டும், என்னால் முடிந்த மட்டும் செல்வத்தை கொடுக்குறேனா, என்னுடைய திறமையை நான் தேவனுடைய ஊழியத்துக்காக செய்கிறேனா, இது எல்லாமே என்னங்க. ஒரு சகோதரர் ஆட்டோ வச்சுருக்காருனா, ஏதோ ஒரு சகோதரருக்கு உடம்பு சரியில்லைன்னா கூட்டின்னு வரலாம், பிரச்சனை இல்லைல்ல, போகலாம் இல்லை. ஏதோ பைக் வச்சுக்கிறாரு, அவர்கிட்ட பைக் இல்லை, உடம்பு சரியில்லை, யார் தேவையோ எங்கேயோ போய் அவர் தேடுறதுக்கு நமக்கு நியூஸ் தெரிய வருதுன்றப்போ கேட்கலாம்ல, செய்யலாம்ல. இதெல்லாம் செய்கிறோமா, இதெல்லாம் இதான் என்னங்க பலி, ஓகேங்களா? அப்போ இதெல்லாம் நம்ம செய்கிறோமா? இல்லை ஏதோ வரேன், சண்டே மட்டும் வந்தால் அவரை பார்ப்பேன், ஸ்தோத்திரம் பதில்னு சொல்லுவேன், ஸ்தோத்திரம் சிஸ்டம்னு சொல்லுவேன், அதோட போயிடுவேன், எனக்கு அவர் சம்மந்தம் கிடையாது. இப்படின்னு இருந்தால் நம்மளுடைய பலியின் ஜீவியம் தேவனுக்கு பிரியமா இல்லை. அன்புக்குரிய சகோதர சகோதரி, இதெல்லாம் செய்யணுமானா செய்யணும். கிறிஸ்து என்ன பண்ணாருங்க, அவ்வளோ இக்கட்டான சூழ்நிலையும் என்ன பண்ணாங்க, ஏன் அங்கே கெச்சமலை தோட்டத்துக்கு போனாருங்க, சீசர்கள் எல்லாம் தப்பிச்சு போனோம், அவங்கள காப்பாற்றணுன்றதுக்காக தான் போனார். அப்போ அது அவருடைய கடமையாக இருந்தது, ஓகேங்களா? அன்புக்குரிய சகோதர சகோதரி, அதே போல தான் நம்மளும் நமக்கு மத்தியில் இங்கே நமக்கு கொடுத்துருக்க சகோதர சகோதரி இடத்துல நம்மளும் என்ன பண்ணாங்க, அவங்களுடைய பாதுகாப்பையும் அவங்களுக்கு தேவையும் நம்மளால் முடிந்த மட்டும் செய்கிறதுக்கு தான் அந்த சகோதர சகோதரிகளை தேவன் நமக்கு கொடுத்துருக்காரு, நாம் அதை செய்யணும். அதே சமயத்தில் கிறிஸ்து என்ன பண்ணாங்க, அவங்க மாம்சத்தின்படியான மரியாதையும் காப்பாற்றினார். அப்போது சத்தியத்தில் வராமல் நம்ம வீட்டில் இருக்கிற யாரோ இருக்கலாம், நம்ம அம்மா அப்பா இருக்கலாம், நம்ம பிள்ளைகள் இல்லை மனைவிகள் இருக்கலாம்னா அவங்களையும் என்ன பண்ணாங்க, பாதுகாக்கிறது நம்மளுடைய கடமை. இது ரெண்டுத்தையுமே என்ன பண்ணுங்க, நம்ம தலை செஞ்சார். அப்போது நம்மளும் அன்புக்குரிய சகோதர சகோதரி, இதெல்லாம் நம்மளுடைய கடமை செஞ்சுக்கிட்டு ஊழியமும் செய்யணும். இதை நம்ம செய்யணுமா, தேவன் எனக்கு கொடுத்த அந்த ஒரு வருடத்தை இப்படி தான் நான் கடந்து இருக்கிறேன்னா, இல்லை நான் ஒரு வேளை இல்லை என்னுடைய கேரக்டரில் இந்த இடம் நான் தப்பு பண்ணிட்டேன் போத, இல்லை மாற்றிக்கிறேன் தேவனே இப்படின்னு நம்மளும் நிதானித்து பார்க்குறோமா? இதெல்லாம் நிதானித்து பார்த்து பங்கெடுக்கிறதா என்னங்க அந்த ஒரு பாத்திரத்தில் பங்கெடுக்குதல், அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. அப்போது இந்த வருக்குரிய நினைவு கூறுதலில் கூட இதெல்லாம் நினச்சி பார்த்து தேவன் நமக்கு செய்திருக்கிற அநேக கிருபைகளை நினச்சி பார்ப்போம். இப்போது சண்டை வந்த மாதிரி ஈரானில் நடந்துட்டு இங்கே வந்தால் முடிஞ்சிச்சு. அப்போ என்னங்க, அப்போது இதெல்லாம் நடக்காமல் நம்மளை பாதுகாத்து வரார். எவ்வளவோ சாப்பாடு இல்லாமல் இருக்கிறாங்க, அதில் பாதுகாத்து வந்திருக்கார். இவ்வளோலாம் ஆசீர்வதித்து வந்துருக்கார். அந்த ஆசீர்வாதத்துக்கும் நான் செய்த உடன்படிக்கைக்கும் எந்த அளவுக்கு தேவன் இடத்துல நான் உண்மையாக இருந்திருக்கேன். இதெல்லாம் நினைவு கூர்ந்து என்ன பண்ணுவோம், வருகிற நினைவு கூறுதல் ராகுலத்தில் நம்ம பங்கெடுப்போம். நம்ம ஒவ்வொருவரையும் தேவன் தகுதிப்படுத்துவராக, பொறுமையோடு கேட்டவங்களான தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஆமாம்.
கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்போட கருத்து இந்த நாளிலே கூட தேவனுடைய பிதாவாகிய